வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 625 நாட்களாகிறது. நாம் நேற்று பேசியிருந்த காணொளியில் அணு ஆயுதங்களை பயன்படுத்தி ஈரான் அணு உலைகள் மீது தாக்குவதற்காக அமெரிக்கா தயாராகி வருகிறது என்று பேசியிருந்தோம். அந்த காணொளி வெளியிட்டு அடுத்த ஒரு 6-8 மணி நேரங்களில் மிக முக்கியமாக 3 அணு உலைகள் மீது, ஈரானில் உள்ள 3 அணு உலைகள் மீது அமெரிக்கா இன்று அதிகாலையில் 3-4 மணிகளில் தாக்குதல் நடத்தியுள்ளது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு அனுமானங்கள், பல்வேறு தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. மிக குறிப்பாக வெளிநாட்டிற்கான கொள்கை முடிவு செய்யும் ஈரான் பாராளுமன்ற குழுவின் தலைவர் ஒரு ட்வீட் இன்று செய்துள்ளார். அதில் மிக முக்கியமாக, நாங்கள் ஏற்கனவே இருக்கும் NPT ஒப்பந்தத்தின்படி அந்த ஒப்பந்தத்தில் இருக்கும் ஒரு நாடு எங்களின் மீது, எங்கள் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் தாக்குதல் நடத்தினால் அங்கிருந்து நாங்கள் வெளியே வரலாம் என்று அதன் சரத்து எண் 10 கூறுகிறது. அதன் அடிப்படையில் நாங்கள் வெளியேற தயாராக இருக்கிறோம் என்று ஒரு கருத்தை கூறியிருந்தார். இதுபோல் மிக முக்கியமான பல நிகழ்வுகள், பல கருத்துக்கள் பல இடங்களிலிருந்தும் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த வகையிலும் அமெரிக்கா அந்த போருக்குள் வருமா வராதா என்ற ஒரு சந்தேகம் இருந்த நிலையில் தொடர்ந்து செந்தில் தோழர் கூறியிருந்தார், இல்லை, அமெரிக்கா உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று. அதுதான் தற்போது நடந்துள்ளது. இனி எதை தொடர்ந்து நகரப்போகிறது, இதன் பின்னால் வரப்போகும் விளைவுகள் எத்தனை பாரதூரமாக இருக்கப் போகின்றன என்பதெல்லாம் நாம் பேச வேண்டியிருக்கின்றன. ஒவ்வொன்றாக பேசுவோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், நம்ம இந்த ஈரான் அமெரிக்கா இந்த இது நடந்துகிட்டு இருக்கும் போதே கூடவே நம்ம இன்னொரு விஷயத்த கவனிச்சுக்கிட்டே இருக்கிறோம். என்னன்னா, இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்த இஸ்ரேல் வந்து நேரடியாக காசால தான் தாக்குதல் நடக்குது அப்படின்றத தினம் பார்க்க முடியுது. 100 பேர் 100 பேர் 150 பேர் 120 பேர் இந்த படுகொலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இது இப்படியே ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து அமெரிக்கா நேரடியா வந்து அணு ஆயுதங்களை பயன்படுத்திருமோ அப்படின்ற அச்சம் நமக்கு இருந்துச்சு. இப்போ வந்து மிக முக்கியமான 3 இடங்கள் மீது அவங்க தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இதுல வந்து தோழர்கள் எல்லாரும் கவனிச்சிருப்பாங்க. இதுல இந்த போரியல் தரப்பான இதெல்லாம் நான் ஓரமா வச்சுட்டு எனக்கு தோணுனது என்ன அப்படின்னா, நீங்க பேசுனதுக்கு அப்புறமேல தோணுனது என்னன்னா, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஈரானை எக்காரணம் கொண்டும் சைனாவும் பாகிஸ்தான் ரஷ்யா 3 பேர் கைவிட மாட்டாங்க. ரீசன் என்னன்னா, அங்க ஒரு ஆட்சி மாற்றம் நடந்துச்சு அப்படின்னா மிக முக்கியமா அது வந்து மிகப்பெரிய அளவுல ரஷ்யாவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு காலையில வந்த தகவல் என்ன சொன்னுச்சு அப்படின்னா, இந்த தாக்குதலாம் நடந்து முடிஞ்ச பிறகு இந்த தாக்குதல் நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை அட்டாக் பண்றது மட்டும்தான், எங்களுக்கு ஆட்சி மாற்றம் நடத்த என்ன இல்லை அப்படின்னு ட்ரம்ப் தரப்புல இருந்து வந்துச்சு. இதை நான் எதோட கம்பேர் பண்ணி பார்த்தேன்னா, இவங்க தகவலை வந்து வேற யாருக்கும் சொல்லல, புட்டினுக்கு தான் நிறைய சொல்றாங்க. நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க, எங்களோட ஒரே எண்ணம் வந்து நியூக்ளியர் அட்டாக் பண்றதுதான் அப்படின்னு அவங்க சொல்றாங்களோ அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு. இது நான் சொல்றது சரியான சொல்லுங்க. அடுத்து இதே போல இப்போ இவங்க வந்து இன்னொரு விஷயம் ஜஸ்ட் தான் ஜேடி வேன் சொல்லியிருக்காரு, நாங்க வந்து எங்க ராணுவம் வந்து உள்ள கால் வைக்காது, எங்களோட வேலை வந்து தாக்குதல் நடத்தி முடிச்சிட்டோம் வெற்றிகரமா அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டாரு. இவங்க என்ன சொல்ல விரும்புறாங்க, இது வந்து சும்மா இஸ்ரேலை சமாதானப்படுத்துறதுக்காக நடத்தப்பட்ட தாக்குதலா, இல்ல உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு வந்து ஈரான் கூட நீங்க அடிக்கடி சொல்ற மாதிரி ஈரானை டோட்டலா வந்து இது பண்ணி அவனை டிஸ்மேண்டில் பண்ணி ரெஜிம் சேஞ்ச் கொண்டு வரணும், அதுக்காக இவங்க பண்றாங்களா? இது அவங்க சொல்றதெல்லாம் வந்து எதையுமே நம்புறதுக்கு யாருமே இன்னைக்கு தயாரா இல்லை. ஸோ அதனால அமெரிக்கன் தரப்புல இருந்து எந்த செய்தி வந்துச்சுனாலும் அதை வந்து எடுத்த எடுப்புலயே வந்து நிராகரிச்சிடலாம். அவன் சொல்றது வந்து எதுவுமே உண்மை இல்லைங்கிறது. யாருக்கும் கன்வின்ஸ் பண்றதுக்காக எல்லாம் இப்ப அவன் சொல்லல. அவனுக்கு என்ன சொல்றானுங்கன்னா டிசீவ் பண்றாங்க. மறுபடி மீண்டும் மீண்டும் வந்து நம்ம வந்து ஏமாறுறதுக்கு நம்ம ஒன்றும் முட்டாள் கிடையாது. ஒரு முறை ஏமாறலாம், 2 முறை ஏமாறலாம், தொடர்ந்து ஏமாறுந்துகிட்டே இருந்தோம்னா அதை விட நம்ம எவ்வளவு கேவலமா இருக்கோங்கிறத அவனுக்கு எதிர்பார்க்கறானுங்கிறது தான் அதுல இருந்து தெரியுது. நம்மளை எப்படி வேணாலும் வந்து ஏமாத்தலாங்கிறதுல அவனுங்க ரொம்ப தீவிரமா வேலை பார்க்கறானுங்க. ஸோ அதனால இந்த போரினுடைய அடிப்படையே வந்து ரிஜிம் சேஞ்சுக்காக நடக்கிற போர் தான் இது. இதனுடைய தாக்குதல்லையே நமக்கு தெரியும், இப்ப தாக்குதல் நடத்தப்பட்ட விதத்திலேயே வந்து நமக்கு தெரியும் இது வந்து ரெஜிம் சேஞ்சுக்காக நடக்கிற போர் தாங்கிறது. இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ நேத்து நடந்த தாக்குதலை பொறுத்தளவுல
செய்முர் ஹெர்ட்ஸ் சொன்னது சரியா இருந்தது. அவர் வந்து ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் எடுத்துதான் வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த வார கடைசியில வந்து தாக்குதல் நடக்குங்கிறத. அதே மாதிரிதான் தாக்குதல் நடந்திருக்கு. இப்ப இந்த தாக்குதல் வந்து எப்படி நடத்தினதா அவனுங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்றதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்கன்னா, B2 வகை பாம்பர்ஸ் பயன்படுத்தி அமெரிக்கால இருந்து நேரடியா கிளம்பி அது வந்து தாக்குதல் நடத்திட்டு திரும்பி போயிருச்சு அப்படின்னு தான் வந்து அவனுங்க சொல்றாங்க. கூடுதலான தகவல் என்ன, ஃபாக்ஸ் நியூஸ்ல இருந்து என்ன தகவல் சொல்றாங்கன்னா, டாமஹாக்ஸ் மிசைல்ஸ் வந்து பயன்படுத்தினானுங்க அப்படின்னு சொல்றானுங்க. டாமஹாக்ஸ் மிசைல்ஸ் வந்து சப்மரைன்ல இருந்து பயன்படுத்தினானுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம்னா, B2 வகை பாம்பர்ஸ் எல்லாம் பயன்படுத்தப்படல. அது வந்து சும்மா தியேட்ரிக்கலா வந்து அவனுக்கு சொல்றானுங்க. அது என்ன காரணத்துக்காக சொல்றானுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏற்கனவே அவனுங்க எப்படி இதை டிசீவ் பண்றானுங்கன்னாக்க, ஈரானுடைய ஏர் ஸ்பேஸ் திறந்திருக்கு, எந்த ஏர் டிஃபென்ஸும் இல்லை ஈரான்கிட்ட, அதனால நம்ம உள்ளுக்கு நுழைஞ்சு தாக்குதல் நடத்த முடியும் அப்படிங்கிறத சொல்றானுங்க. அதாவது அவனுங்களுடைய வெப்பன்ஸோடைய தரம் வந்து உயர்ந்தது அப்படிங்கிறத நிரூபிக்கும் விதமா தான் வந்து அவனுங்களுடைய தாக்குதல்களை வந்து அவனுக்கு பண்றானுங்க. அதைதான் வந்து அவனுக்கு ப்ரொபகண்டாவா வைக்கிறானுங்க. இப்போ ஏற்கனவே இந்த போருக்கு வர்றதுக்கான அடிப்படைகள் உருவாக்குனதுல முக்கியமா வேலை பார்த்தது வந்து நம்ம போன முறை பேசும்போது சொல்லியிருந்தோம், ஜான் கீன்கிற முன்னாள் ஜெனரல் தான் வந்து இந்த ஹோப்பை வந்து கொடுத்தது அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு. ஸோ அவன் வந்து செனட் ஹியரிங்ல போன முறை பேசும்போது, அதாவது இந்த இஸ்ரேல் ஒரு முறை நடத்தின தாக்குதலை பத்தி அவன் பேசும்போது என்ன சொன்னான்னா, கம்ப்ளீட்டா ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எல்லாத்தையுமே வந்து இஸ்ரேல் அழிச்சிருச்சு, ஈரான் வந்து திறந்த வெளியாயிடுச்சு, இனிமே யார் வேணாலும் உங்களுக்கு போய் தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிறது தான் அவன் வந்து செனட் ஹியரிங்ல, அதுவும் குறிப்பா வந்து டிஃபென்ஸ் கமிட்டி, அவங்களுக்கு இருக்கிற டிஃபென்ஸ் கமிட்டியில தான் வந்து அந்த அந்த வாக்குமூலத்தை வந்து அவன் கொடுத்தது. அவன் வந்து ஒரு பியூர் ஜைனிஸ்டாக இருக்கக்கூடியவன் தான் நியோகானு வார்ஹாக்கு. ஸோ அவன் வந்து என்ன சொன்னான்னா, ஈரானுடைய ஏர் ஸ்பேஸ் திறந்திருக்கு, எப்போ வேணாலும் போய் தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிறது தான். இப்போ அதையே வந்து நிரூபிக்கும் விதமா தான் இவங்களுடைய ப்ரொபகேண்டாவையும் வந்து வைக்கிறாங்க. அதன் மூலமா ஒரு ப்ரொபகேண்டா வச்சு ஈரானுடைய ஏர் ஸ்பேஸ் திறந்திருக்கு அப்படின்னா, இதுல 2 விஷயத்த சொல்றாங்க. ஒண்ணு வந்து நீங்க வந்து இது வந்து மிலிட்டரி காம்படிஷன் நடக்குது. இப்ப நடந்துட்டு இருக்கிற எல்லா விஷயங்கள்லயுமே வந்து மிலிட்டரி காம்படிஷன் நடக்குது. நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம ஈரான் பாகிஸ்தான் போர்லயும் வந்து அந்த மிலிட்டரி டெக்னாலஜிக்கல் காம்படிஷன் நடந்தது. இப்போ பாகிஸ்தான் பயன்படுத்துறது முழுக்க வந்து அவங்க என்ன பயன்படுத்துறாங்கன்னா, ரேடார் சிஸ்டத்துல இருந்து இன்டகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ், கூடவே வந்து ரேடார் சிஸ்டம், அவங்களுடைய அட்டாக் கேப்பபிலிட்டிஸ், குறிப்பா சொன்னா அவங்களுடைய வான்படையினுடைய ரேடார்ஸ், அதனுடைய மிசைல்ஸ், இது எல்லாத்தையும் வந்து இன்டகிரேட்டடா வச்சிருக்கிறாங்க. எது கூட இன்டகிரேட் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னா, எல்லாமே சைனீஸோட தொழில்நுட்பம், சைனாவினுடைய தொழில்நுட்பத்தை தான் வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. ஆனா இந்தியா வந்து கருவாட்டு சாம்பார் மாதிரி அமெரிக்கா கிட்ட இருந்து கொஞ்சம் வெப்பன் வாங்குறது, இஸ்ரேல்கிட்ட இருந்து கொஞ்சம் வெப்பன்ஸ் வாங்குறது, பிரான்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் வெப்பன்ஸ் வாங்குறது, ரஷ்யா கிட்ட இருந்து கொஞ்சம் வெப்பன்ஸ் வாங்குறது. ஸோ இந்த இன்டகிரேட்டடா இல்ல இந்தியாவினுடைய ஏர் டிஃபென்ஸுங்கிறதும் இல்ல இந்தியாவினுடைய ஏர் ஃபோர்ஸுங்கிறதும் ஒரு பர்ஃபெக்டான இன்டகிரேஷன்ல இல்லைங்கிறது தான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிச்சு இந்த ஸ்டாண்ட் ஆஃப் 2 நாடுகளுக்கும் இடையில நடந்த சண்டையில. ஸோ இது எல்லாமே, இதுவுமே வந்து என்னன்னா அந்த டிஃபென்ஸ் காம்படிஷன் நடக்குது, டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காம்படிஷன் நடக்குது. இன்னைக்கு உலகத்துல நடக்கிற போர்கள்ல எல்லாத்துலயுமே வந்து இந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காம்படிஷன் நடக்குது. யாருடைய தொழில்நுட்பம் உயர்ந்தது அப்படிங்கிறத நிரூபிக்கும் விதமான காம்படிஷன் வந்து தொடர்ந்து நடக்குது. அது அமெரிக்காவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு துறை. ஏன்னா அமெரிக்காவினுடைய இண்டஸ்ட்ரீஸ், இந்த மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பெருமளவுக்கு ஆயுதங்களை வெளிநாடுகளுக்கு விற்பனை பண்றாங்க. ஸோ அவனுங்களோடது தரமானதுங்கிறத நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா இப்போ F-35ங்கிறது ஸ்டெல்த் பாம்பரு. அது வந்து எந்த ரேடார்லயும் சிக்காது, எந்த ஏர் டிஃபென்ஸாலையும் அதை அழிக்க முடியாது அப்படிங்கிறத அவனுங்க அட்வர்டைஸ் பண்ணி தான் வந்து விற்கிறானுங்க. பெரிய விலை கொடுத்து தான் அந்த ஃபிளைட்ஸை வந்து வாங்குறதுக்கு
கியூல நிக்கிறாங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க பல நாடுகள் கியூல நிக்கிறாங்க. அது எல்லாமே F-35 வந்து வீழ்த்தப்பட்டுருச்சுனாக்க பெரிய சிக்கலுக்குள்ள போயிடும். ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்த உடனே ரஃபேல் விமானம் வீழ்த்தப்பட்டுச்சுன்னு தெரிஞ்ச உடனே இந்தோனேஷியா வந்து ஒரு 20 ஃபிளைட்டு ரஃபேல் நிறுவனத்துக்கிட்ட இருந்து டிசால்ட் ஏவியேஷன்ல இருந்து ஆர்டர் பண்ணதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணிட்டு இப்போ அவனுங்க வந்து அநேகமா சைனாவினுடைய J-10 வகை விமானத்தை வாங்குறதுக்கு திட்டமிட்டு இருக்கானுங்க. ஸோ அதனால இந்த மாதிரி பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இதுல இழப்புகள் சந்திக்கிறது எல்லாமே பெருமுதலைகள், பண முதலைகள் தான் சந்திக்கிறாங்க. மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ், மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க. அதே போல சைபர் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் டெக்னாலஜி, இது எல்லா துறைகளும் பெரிய அளவுக்கு இந்த போர்கள்ல முதலீடுகள் பண்ணி போருடைய தொழில்நுட்பத்தை வளர்க்கறதுல பெரிய அளவுக்கு வேலை பார்க்குறாங்க. இப்ப அமெரிக்காவை பொறுத்தவரை பேலண்டேருங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு. ஏஐ தொழில்நுட்பத்துல மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் கூட இணைந்து இயங்குறானுங்க. அவனுங்க பெரிய அளவுக்கு ஆர்டர்ஸ் வந்து எடுத்திருக்கிறானுங்க அமெரிக்கன் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து. ஸோ இந்த பெருமுதலைகளுடைய பணம் வந்து போடப்பட்டிருக்கு இந்த நிறுவனங்கள்ல. இந்த வெப்பன் எல்லாம் வந்து செல் பண்ணிட்டு இருக்கானுங்க இவ்வளவு காலம். இப்ப இன்னைக்கு அது எல்லாமே கேள்விக்கு வந்திருக்கு. ஏன்னா இப்போ இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய இந்த அயன்டோம் சிஸ்டம், ஏரோ 1, ஏரோ 2, ஏரோ 3, டேவிட் ஸ்லிங்கு, அமெரிக்காவினுடைய தாட் சிஸ்டம், இது எல்லாமே இன்னைக்கு ஒர்க் ஆகலைங்கிறது கிளியரா எல்லாருக்குமே விசிபிளா தெரியுது. அப்ப இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு காசு கொடுத்து வாங்கினாலும் இது வந்து ஒர்க் ஆகுமாங்கிறது பெரிய கேள்விக்குறிதான். இது வந்து டிஃபெண்ட் பண்ணாதுங்கிறது கிளியரா இன்னைக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி ஏன்னா இப்ப அமெரிக்கன் தரப்புல இருந்து வைக்கப்பட்ட இந்த தொழில்நுட்பம், ஆன்டி ஏர்கிராஃப்ட் இல்ல ஏர் டிஃபென்ஸ் தொழில்நுட்பம் இன்னைக்கு பெரிய கேள்விக்கு வந்திருக்கு. அது வந்து தடுக்காதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சம்பவமா, நிகழ்வா வந்து இன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கண் முன்னாடி நடக்குது, எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா ரஷ்யாவினுடைய S-300, S-400 இதற்கு எதிராக எப்படி ஏவுகணை தொழில்நுட்பம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஏன்னா பெரிய அளவுக்கு ரஷ்யாக்குள்ள எதுவுமே வந்து பண்ண முடியல. ஒரு சில இது நடந்ததுனாலும் அவங்க வந்து பெரிய அளவுக்கு ஏர் டிஃபென்ஸ் வச்சு தடுத்து நிறுத்திடுறாங்க. எலக்ட்ரானிக் வார்ஃபேர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ரஷ்யா. அடுத்தடுத்த தொழில்நுட்பங்களை வந்து அது தயார் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ இப்ப ரஷ்யாவினுடைய தொழில்நுட்பம் ஈரானை பொறுத்தளவுல ஈரான் வந்து பெரிய அளவுக்கு இண்டிஜினியஸான வானெதிர்ப்பு சாதனங்களை வந்து கண்டுபிடிச்சு அவங்க நிலைநிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதே போல ரஷ்யாவினுடைய S-300, S-400 போன்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து அவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும். அதே நேரத்துல எங்களுடைய ஸ்டெல்த் பாம்பருங்கிறது உண்மையாவே ஸ்டெல்த் பாம்பர் தான், அதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, அதை தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிறதையும் அவங்க நிரூபிக்கணும். அவங்களுடைய மிலிட்டரி ப்ரொவோஸை வந்து அவங்க காமிக்கணும். ஸோ அப்படியா ஒரு ஒரு திட்டமிடலோட தான் வந்து இந்த ப்ரொபகேண்டா வந்து வைக்கப்படுது. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா, ஏன்னா அங்க அந்த தாக்குதல் நடந்த இடத்துல ஃபார்டோ நியூக்ளியர் ஃபெசிலிட்டியில தான் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அதுல வந்து எக்ஸிட் பாயிண்ட் 2 இடம் இருக்கு உள்ளுக்கு வர்ற அந்த நுழைவாயில. அந்த நுழைவாயில 2 நுழைவாயில தாக்குதல் நடத்தி இருக்குது அமெரிக்கா. பெரிய இன்னைக்கு அதை வந்து ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ்ல வந்து அவனுங்க மேப் அவுட் பண்ணி அதை ஆய்வு பண்றவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, பெரிய அளவுக்கு பாதிப்பை வந்து உருவாக்கல அப்படிங்கறத இன்னைக்கு சேட்டலைட் இன்ஃபர்மேஷன் மூலமா அவங்க அனலைஸ் பண்றாங்க. ஸோ பெரிய தாக்குதல் நடக்கல, பெரிய தாக்குதல் நடத்தப்படல, அதனால பெரிய பாதிப்பும் உருவாகல. ரெண்டாவது அப்படியே ஒரு வேளை பாதிப்பு உருவாகி இருந்ததுனாலும் ஏற்கனவே அவங்களுக்கு இருந்த டயத்துல இது எல்லாத்தையும் வந்து அவங்க வெவ்வேறு இடங்களுக்கு நகர்த்திட்டாங்க. அதனால வந்து ரேடியேஷன் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இல்லாத அளவுக்கு அவங்க பாதுகாப்பா அதை நகர்த்திட்டாங்க. சென்ட்ரிஃபியூஜஸ் எல்லாம் நகர்த்திட்டாங்க என்ரிச்டு யுரேனியத்தை. ஸோ அதனால இவனுக்கு நடத்தின தாக்குதல்ங்கிறது பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தல. டாமஹாக் மிசைல்ஸ் வந்து பெரிய வார்ஹெட் உள்ளது கிடையாது, துல்லியமா தாக்கக்கூடியது, ஆனா பெரிய வார்ஹெட் கிடையாது. ஒரு 500 கிலோமீட்டர் தூரம் போய் தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு மிசைல் தான். அப்ப சப்மரைன்ல இருந்து தாக்குதல் நடத்தினதா அவனுங்களே அவங்களுடைய நியூஸ் ரிப்போர்ட் வருது. ஸோ அப்ப இதெல்லாம் நடக்கல, பாம்பர்ஸ் வந்து நடத்த மாதிரி தெரியல. ஏன்னா பாம்பர்ஸ் வந்து போட்டிருந்தாங்கன்னா அவங்க சொல்ற கணக்கு பிரகாரம் வந்து
GBU-57 வகை பாம்பு தான் வந்து போட்டதா சொல்றானுங்க. GBU-57 வகை பாம்புங்கிறது கிட்டத்தட்ட வந்து மதர் ஆஃப் ஆல் பாம்ஸ்ன்னு சொல்லலாம். 13,000 கிலோ வெடிமருந்து, TNT வெடிமருந்தை வந்து சுமந்து செல்லக்கூடியது. அந்த பாம்ல வந்து அவ்வளவு வெடிமருந்து இருக்கு. 13,000 கிலோ, கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 10 பவுண்டுன்னு சொல்றாங்க. 13,000 பவுண்டு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 டன் எடை உள்ளது. 10 டன் எடை உள்ள ஒரு பாம்பை வந்து நீங்க போட்டீங்கன்னா அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புங்கிறது பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். நம்ம போன முறை பேசும்போது சொன்னோம், அவங்களுடைய மிலிட்டரி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 66 அடி ஆழம் வரைக்கும் அது பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு இந்த சேட்டலைட் மூலமா கிடைச்ச இமேஜஸை வந்து ஆய்வு பண்றவங்க அவ்வளோலாம் நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அது நடத்தப்படலைங்கிறது தெரியுது. அப்ப அது வந்து பொய் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த தாக்குதல், அதாவது முதல்ல இந்த முதல் நாள் 13ஆம் தேதி இஸ்ரேல் உள்ளுக்கு நுழைஞ்சு தாக்குதல் நடத்தும் போது இஸ்ரேலுடைய ஃபிளைட்டுகள் உள்ளுக்கு வந்திருக்கு. ஏன்னா சைபர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. சைபர் அட்டாக் பண்ணி அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸை வந்து ஹேக் பண்ணிட்டு உள்ளுக்கு வந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க முத நாள். அதுக்கப்புறம் அவங்க வந்து தாக்குதல் நடத்த முடியல. ஏன்னா அவங்க ரிப்பேர் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி டிஃபென்ஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து நடத்த முடியல. வெளியில இருந்து தான் தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதே போல உள்ளுக்கு இருக்கிற இன்டெலிஜென்ஸ் எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி அவங்க தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால ஏர் டிஃபென்ஸ் இன்னும் நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஈரான்ங்கிறது ஒரு பெரிய நாடு. இப்போ இந்த பாம்பர்ஸ் வந்து தாக்குதல் நடத்திட்டு இந்த பாம்பர்ஸ் நாட்டை விட்டு வெளியேறி போகணும். இப்போ போற வரைக்கும் வந்து ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் அதை பார்த்துக்கிட்டு இருக்காது. கண்டிப்பா பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும். அந்த அச்சம், ஏன்னா இதுல வந்து நீங்க பாதிப்பை ஏற்படுத்துறீங்களோ ஏற்படுத்துறியோ, ஒரு மிலிட்டரி பெர்ஸ்பெக்டிவ்ல, ஒரு மிலிட்டரிய வந்து ஹேண்டில் பண்றவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல சான்ஸ் 5% இல்ல 1% சான்ஸ் இருந்ததுனால அந்த ரிஸ்க் வந்து எடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அது பெரிய ஆபத்து. உங்களுடைய பைலட் வந்து விழுந்துருவான், உள்ளுக்கு விழுந்துருவான். விழுந்துட்டான்னா மிகப்பெரிய சிக்கல் அது. ரெண்டாவது, உங்களுடைய ஒரே ஒரு ஃபிளைட் வந்து வீழ்த்தப்பட்டுடுச்சுனாலே ஒட்டுமொத்தமா உங்களுடைய நாட்டினுடைய மிலிட்டரி தரம்ங்கிறது கேள்விக்கு வந்துடும். இந்தியா வந்து எதிர்கொள்றது அந்த மாதிரியான ஒரு சிக்கல் தான். அதே தான் வந்து பிரெஞ்சு டிசால்ட் ஏவியேஷன் வந்து இன்னைக்கு ஃபேஸ் பண்ணுது. உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஸ்டாக் மார்க்கெட் பிரைஸ் வந்து டிசால்ட் ஏவியேஷனுக்கு விழுந்ததுன்ட்டு. ஸோ இது வந்து ஹை ரிஸ்க். இது வந்து பண்ணவே மாட்டானுங்க. பொதுவா வந்து இந்த மிலிட்டரி பிளானர்ஸ் ஸ்லைட்லி வந்து ரிஸ்க் இருந்ததுன்னா கூட அந்த ரிஸ்க் வந்து எடுக்க மாட்டாங்க. எடுத்தாங்கன்னா அது மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கிடும். ஸோ அதனால மேக்சிமம் வந்து வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நம்மளால அறுதிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ப்ரிலிமினரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே பெரிய அளவுக்கு இன்ஃபர்மேஷன் வார் நடக்குது. மேற்கத்திய ஊடகங்கள் வந்து பொய் தகவல்களை அடுக்கடுக்கா தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க பொதுவெளிக்கு. ஸோ அதனால இப்போதைக்கு நமக்கு அது என்ன நடந்ததுங்கிறத நம்மளால உறுதியா சொல்லவே முடியாது. அதே போல இந்த தரப்புல இருந்தும் இன்ஃபர்மேஷன் வார் நடக்குது. ஸோ அதனால 2 தரப்புல இருந்து வர்ற தகவல்கள், ஏன்னா போர்க்காலத்துல கண்டிப்பா வந்து இன்ஃபர்மேஷன் வார் ரொம்ப ஹெவியா இருக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம வந்து உண்மையை எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான காரியம். ஆனா இந்த தாக்குதல்ல ஏற்பட்ட பாதிப்பு இதை மையமா வச்சு நம்ம பார்க்கும்போது இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக குறைவா தான் இருக்கு. டாமஹாக்ஸ் பயன்படுத்தியிருக்காங்கிறத அவங்களே லீக் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இவனுங்க ஒட்டுமொத்தமா டாமஹாக்ஸ் மிசைல் மூலமா தான் தாக்குதல் நடத்தியிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்ப இந்த தாக்குதல்ங்கிறது எந்த விதத்திலையும் நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை வந்து டேமேஜ் பண்ணக்கூடியதாகவோ இல்ல வந்து நியூக்ளியர் ப்ரோக்ராமை வந்து கம்ப்ளீட்டா வந்து அழிக்கக்கூடியதாகவோ கிடையாது. ஸோ அப்படின்னா இவங்களுடைய ஒட்டுமொத்த பிளானு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அழிக்கிறது இவங்களுடைய பிளான் கிடையாது. இது நியூக்ளியர் வெப்பனுக்காக நடக்கிற போருமே கிடையாது. அததான் வந்து இந்த இந்த ஆபரேஷன்ல அவனுங்க தெளிவுபடுத்துறானுங்க. ஏன்னா இதுல வந்து அழிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு நீங்க எதுக்கு தாக்குதல் நடத்தணும்? இது எந்த வகையிலயும் அவங்களுடைய ப்ரோக்ராமை தடுத்து நிறுத்தாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நீங்க வந்து அந்த தாக்குதலை நடத்துவீங்க
அப்ப உங்களுடைய மோட்டிவேஷன் என்ன? அப்படின்னா கண்டிப்பா வந்து இதை தடுக்கணுங்கிறது அவங்களோட மோட்டிவேஷன் கிடையாது. இது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆரம்பத்துல இருந்து நம்ம அதான் சொல்றோம், இது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறதுக்கு விரும்பல முதல்ல. சோ விரும்பினாதானே நீங்க வந்து அதை தடுக்கிறதுக்கான முயற்சி வந்து எடுக்கணும். அது விரும்பவே இல்லை. அப்படிங்கிறப்ப இதை சொல்றது எல்லாமே வெளியில வந்து மக்களுக்காக ப்ரொபகண்டாவுக்காக சொல்றது தானே தவிர, இந்த போருக்கான காரணங்களை வந்து ஜஸ்டிஃபை பண்றதுக்காக சொல்றதே தவிர, இது ஆக்சுவலான விஷயமே கிடையாது. அதே மாதிரி இஸ்ரேல் வந்து அந்த 13ஆம் தேதி நடத்தின தாக்குதல்ல அவங்க மையமா வச்சு தாக்குதல் நடத்தினது எல்லாமே கம்ப்ளீட்டா அந்த நாடை வந்து டீஸ்டபிளைஸ் பண்றதுதான். இந்த அரசாங்கத்தை செயல்பட விடாம மாத்துறது தான் வந்து அவங்களுடைய கவனமா இருந்தது. அதை தான் வந்து ஆரம்ப கட்டத்துல அவங்க பண்ணாங்க. அந்த கேஓஸ்ல அவங்க ஆட்சி மாற்றத்தை உருவாக்கணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமா இருந்தது. இன்னும் சொல்ல போனா ஆரம்ப கட்டத்திலேயே அவங்களுடைய முதல் டார்கெட்டே யாரா இருந்திருக்கணும்னா சுப்ரீம் லீடரா தான் இருந்திருக்கணும். அது வந்து மிஸ் ஆயிருக்கு. அவனுங்களால பண்ண முடியல. ஸோ அதனாலதான் வந்து அவனுக்கு மிலிட்ரி செக்ஷனை ஃபுல்லா வந்து அழிச்சானுங்க. மிலிட்ரி ஹை கமாண்ட முழுக்க வந்து அழிக்கிற பணியில ஈடுபட்டானுங்க. அது ஒட்டுமொத்தமா மிலிட்ரி, அதாவது ஐஆர்ஜிசியினுடைய சீனியர் பீப்புளை வந்து கமாண்ட் செக்ஷரை வந்து அழிக்கிறது, கூடவே வந்து லீடரை வந்து காலி பண்றது. ஸோ இதன் மூலமா ஒட்டுமொத்தமா நாட்டை வந்து டீஸ்டபிளைஸ் பண்றது, பொலிட்டிக்கலா டீஸ்டபிளைஸ் பண்றது, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தன்னுடைய ஆட்களை பயன்படுத்தி ஒரு ரெவல்யூஷனை உருவாக்கி, ஒரு ஃபேக் ரெவல்யூஷனை உருவாக்கி, கிளர்ச்சியை உருவாக்கி ஆட்சியை வந்து கைப்பற்றுறது. இதுதான் அவனுங்களுடைய ஆரம்பகட்ட திட்டம். அதை பிளான் பண்ணி தான் அவனுங்க வந்தது. இந்த ஒட்டுமொத்த திட்டத்துமே வந்து அதை மையப்படுத்தினதுதான். அதனாலதான் அந்த மாதிரியான தாக்குதல் வந்து அவனுங்க பண்ணாங்க. அப்ப நியூக்ளியருங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. நியூக்ளியர் பெரிய பிரச்சனை இல்லைன்னா கம்ப்ளீட்டா அது வந்து எதற்காக நடத்தப்படுதுன்னா ஆட்சி மாற்றத்தை பண்றதுக்காக தான். ஸோ இப்ப இதுல இன்னைக்கு இவனுங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற எந்த விஷயங்களும் நாங்க இல்ல ஆட்சி மாற்றத்தை பண்றதுக்காக நாங்க வரல, எங்களுடைய நோக்கமே வந்து நியூக்ளியர் இதை வந்து அழிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்றது எல்லாமே பொய். இது வந்து மறுபடியும் டிசீவ் பண்றாங்க, மறுபடியும் ஏமாத்துறாங்க, எல்லாரையும் ஏமாத்துறாங்க. ஸோ அதனால அது அந்த கருத்துல வந்து எந்த உண்மையும் கிடையாது. அவனுக்கு சொல்றது எல்லாமே போய். இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, இப்ப இதுல இதுல இதெல்லாம் பண்ணிட்டு அவனுங்க என்ன பிளே பண்ணிருக்கிறானுங்கன்னா, இப்ப ஈரானை வந்து ப்ரொவோக் பண்ணிருக்கிறானுங்க. ஈரானுடைய சோவர்னிட்டியில தாக்குதல் நடத்திட்டானுங்க. அமெரிக்கா நேரடியா தாக்குதல் நடத்திருக்கு. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு நியூயார்க் டைம்ஸினுடைய தலையங்கம் வந்து என்ன வந்திருக்குன்னா, அமெரிக்கா நேரடியா ஈரான் கூட போர்ல இறங்கிடுச்சு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தலையங்கமா எழுதியிருக்கிறாங்க. ஆக்சுவலா அதை தான் சிம்பாலிக்கா அவனுங்க சொல்லியிருக்கிறாங்க. உன் மேல தாக்குதல் நடத்திட்டேன், இனிமே பால் வாங்கிட்ட இருக்கு, நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படிங்கறத தான் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஈரானுக்கு ஒரு ட்ராப் மாதிரி வைக்கிறானுங்க. நான் உன் மேல தாக்குதல் நடத்திட்டேன், உன்னுடைய சோவர்னிட்டிய உடைச்சிட்டு உள்ளுக்கு வந்து உன் மீது தாக்குதல் நடத்திட்டேன், உன்னுடைய ஸ்ட்ரக்சரை வந்து பாதிப்புக்குள்ளாக்கிட்டேன், இதுக்கு மேல உன்னுடைய பொறுப்பு, நீ என்ன பண்ணுமோ பண்ணு அப்படிங்கிறானுங்க. அப்பன்னா என்ன நினைக்கிறானுங்கன்னா, போரை வந்து உருவாக்கணுங்கிறதுல தெளிவா இருக்கிறாங்க. இப்ப ஈரான் வந்து இப்ப இதை அப்படி விட்டுட்டு போகவும் முடியாது. ஏன்னா அவங்களுடைய சோவர்னிட்டியில தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறம் அவங்களுடைய டிட்டரன்ஸ் போயிருது, அவங்களுடைய பாதுகாப்பு கவசமே போயிருது. அதுக்கப்புறம் இது அப்படியே அனுமதிச்சாங்கன்னா தொடர்ந்து அவனுங்க தாக்குதல் நடத்துவானுங்க. அப்ப நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த டிட்டரன்ஸை திரும்ப மீள் உருவாக்கம் பண்ணி ஆகணும் ஈரானுக்கு. ஈரானுக்கு வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. அதை எப்படி பண்ண போறாங்கிறது தான் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா அவனுங்க என்ன பண்ணியிருக்கிறானுங்கன்னா, ஈரானுக்கு வேற வழியே இல்லை, அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்தணும், இல்ல அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் மீது தாக்குதல் நடத்தணுங்கிற ஒரு ஒரு முக்கியமான விஷயத்த விட்டுட்டு அவனுங்க வந்து விலகிட்டானுங்க. இப்ப அவனுங்க எப்படி அதை ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணியிருக்கானுங்கன்னா, நாங்க பாருங்க இதை மட்டும்தான் நோக்கமா வச்சு வந்தோம், அதை பண்ணிட்டோம், எங்களுடைய அப்ஜெக்டிவ் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல ஈரான் வந்து அக்ரெசிவான நடவடிக்கையில் ஈடுபட்டுச்சுன்னா அதுக்கு மேல வந்து எங்கள்கிட்ட பொறுப்பு கிடையாது. நாங்க என்ன அவங்க என்ன பண்றாங்களோ திரும்ப வந்து நாங்க மோசமான விளைவுகளை ஏற்படுத்துவோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இப்ப கிட்டத்தட்ட வந்து இந்த ட்ராப்பை செட் பண்ணிட்டானுங்க. இப்ப ஈரான் வந்து ரியாக்ட் பண்ணணும், ஈரான் ரியாக்ட் பண்ணியே ஆகணும், வேற வழியே கிடையாது ஈரானுக்கு. அப்ப ஈரான் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணதுனாலும் அவனுங்களுக்கு ஜஸ்டிபிகேஷன் கிடைக்குது. அப்ப போரை வந்து அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. இந்த போர் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கான அடிப்படையா இன்னைக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னா, இஸ்ரேலால எதிர்கொள்ள முடியல.
ஈரானை வந்து இஸ்ரேலால எதிர்கொள்ள முடியல. இன்னைக்கு கூட நடந்த தாக்குதல்ங்கிறது கடுமையான தாக்குதல், இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். இந்த விஷயம் நடந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 மணி நேரத்துல வந்து ஈரான் வந்து மீண்டும் தாக்குதல் நடத்துனுச்சு. ஒரு 40 மிசைல்ஸ் என்னமோ வந்து அவங்க பயன்படுத்தி தாக்குதல் நடத்தினாங்க. 10-15 இடங்கள்ல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. பல இடங்கள்ல வந்து செக்யூரிட்டி சென்சார்ஷிப் இருக்கு, மிலிட்டரி சென்சார்ஷிப். அதனால வந்து அதெல்லாம் தகவல் வெளிவரல. தகவல் வெளிவந்த வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இடங்களுக்கு மேல தாக்குதல் வந்து இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்கு. பெரிய அளவுக்கு டெவஸ்டேஷன் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு ஏரியாவே அழிக்கக்கூடிய அளவுக்கு பாம்ஸ் வந்து ஒரு ஏவுகணையில இருந்து வெடிச்சு சிதறி இருக்கு. ஸோ அதனால பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஈரானுடைய, அதாவது இஸ்ரேலினுடைய ஃபர்ஸ்ட் போர்ட்டு எய்லாட் போர்ட்டு யமன் அன்சாரில் அமைப்பு பிளாக்கேட் பண்ணதுலயே வந்து பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு. அது ஃபங்க்ஷன் ஆகல. அவங்கள்ட்ட இருக்கிற இன்னும் ரெண்டு போர்ட் இருக்கு. ஒன்னு வந்து மெயின் போர்ட் வந்து ஹைஃபா இன்னைக்கு ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய நிலையில இல்லை. ஏன்னா ஹைஃபா மீது இன்னைக்கெல்லாம் கடுமையான தாக்குதல். கடந்த ஒரு 2-3 நாளாவே வந்து ஹைஃபா மீது கடுமையான தாக்குதல். இன்னைக்கு போர்ட் அத்தாரிட்டி பில்டிங்ல வந்து ஒரு தாக்குதல் நடந்தது. ஸோ அதனால ஹைஃபா போர்ட் இயங்கல. உலகத்திலே பெரிய நிறுவனமா இருக்கக்கூடிய ஷிப்பிங் கார்பரேஷனா இருக்கக்கூடியது வந்து மேர்ஸ்க்குங்கிற ஜெர்மனியோட நிறுவனம். அந்த நிறுவனம் தன்னுடைய ஆபரேஷனை ஸ்டாப் பண்ணிடுச்சு ஹைஃபா போர்ட்டுக்கு. பெரிய நிறுவனங்கள் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது, இன்சூரன்ஸ்காரன் கொடுக்க மாட்டான் போர் பகுதிகளுக்கு போறதுக்கு. ஸோ அதனால ஹைஃபா போர்ட்டு கிட்டத்தட்ட ஃபங்க்ஷன் ஆகிறது ஸ்டாப் ஆயிடுச்சு. அஸ்தாத் போர்ட் இருக்கு. அஸ்தாத் போர்ட்டுங்கிறது ஒரு சின்ன போர்ட்டு தான். அதுல பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வர்த்தகம் வந்து பண்ண முடியாது. ஸோ இஸ்ரேலுக்குள்ள வர்ற பொருட்கள் வந்து பெரும்பாலும் வர்றது வந்து ஒரு 80% கடல் மார்க்கமா தான் வருது. அவங்க எல்லாருமே பெரும்பாலும் வந்து நம்பி இருக்கிறது இம்போர்ட் தான். அங்க உள்ளுக்கு எதுவும் பெருசா வந்து அவங்களால ரிசோர்சஸ உருவாக்க முடியாது. ஸோ அதனால வெளியில இருந்து இம்போர்ட் பண்ணி தான் வந்து அந்த செட்டில்மெண்ட் இருக்கு. ஸோ இப்போ இத கம்ப்ளீட்டா வந்து எக்கனாமியை வந்து அழிக்கக்கூடிய இடத்துல வந்து நிறுத்திட்டாங்க. இதுக்கு மேல வந்து எக்கனாமிக்கலா வாயபிளா இல்லை. ஏற்கனவே மூடி ரேட்டிங் நிறுவனம் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை ரொம்ப கீழ்த்தரமா தான் மதிப்பிட்டு இருக்கிறாங்க. அதனால இன்வெஸ்டர்ஸ் நம்பிக்கை வந்து கிடையாது அந்த நாட்டுக்குள்ள இன்வெஸ்ட் பண்றதுக்கு. போர் நடந்துகிட்டே இருக்கு. 2 வருஷத்துக்கு மேல போர் நடக்குது. இப்ப நடக்கிற போருங்கிறது ரொம்ப கடுமையான போர். எந்த தொழில்களும் நடத்த முடியல. ஏன்னா எல்லாருமே வந்து ஷெல்டர்ல இருக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால அவங்களை கம்ப்ளீட்டா கிரிப்பிள் பண்ணிட்டு இருக்கு ஈரானுடைய தாக்குதல். அவங்களால எதுவுமே பண்ண முடியல. இதனுடைய வெளிப்பாடு தான் கடந்த வாரத்துல பென்குவேருக்கும் இன்னொரு மொசாதினுடைய நபருக்கும் வந்து நடு ரோட்ல சண்டை நடந்தது. இப்போ பென்குவேர் வந்து அந்த அந்த நபர்கிட்ட கேட்கிறாரு, நீ எதுக்கு வந்து ஈரான்ல தாக்குதல் நடத்தின அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்றாரு, நான் என்ன பண்றது, இவ்வளவு வெப்பன்ஸ் வந்து அவங்க பவர்ஃபுல் ராக்கெட்ஸ் வச்சிருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி 2 பேரும் அடிச்சுக்காத குறையா சண்டை போட்டுக்கிறாங்க ரோட்லயே. ஸோ அதனால இதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு ஏன்னா அடி அடி முதல் தாக்குதல்லே வந்து கிட்டத்தட்ட எல்லாத்தையும் முடிச்சிடலாங்கிற பிளானோட தான் வந்து வந்தாங்க. இதெல்லாம் எதிர்பார்க்கல. இன்னைக்கு அடிக்கிற தாக்குதல்கள் வந்து கடுமையான தாக்குதலா இருக்கு. ஸோ அதனால இந்த என்டிட்டியை வந்து ரொம்ப ரொம்ப பேட் ஷேப்ல இருக்கு. நெதன்யாகு ரொம்ப பேட் ஷேப்ல இருக்காரு. அவரால் தொடர்ந்து இந்த போரை வந்து நடத்த முடியாது. அவருன்னு சொல்லக்கூடாது. அவனால தொடர்ந்து இந்த போரை நடத்தக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதனால கண்டிப்பா இதுல இருந்து எஸ்கேப் ஆகணும். நம்ம ஆரம்பத்துல சொன்னதுதான், புலிவாலை பிடிச்ச கதையா மாட்டிக்கிட்டானுங்க. அதுல இருந்து அவனுங்களால வெளியேற முடியல. அதற்காக தான் அமெரிக்காவை உள்ளுக்கு இழுக்கிறாங்க. இப்ப அமெரிக்கா உள்ளுக்கு இழுத்து அமெரிக்கா வந்து ஹேண்டில் பண்ணுச்சுன்னா ஈரான் வந்து பயப்படும்னு நினைக்கிறானுங்க. இங்க பயப்படுறதுக்கு யாரும் தயாரா இல்லை. ஸோ அதனால இப்ப அடுத்த இவங்க என்ன காய் நகர்த்தல் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா உறுதியா வந்து ஐஆர்ஜிசியினுடைய ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, அமெரிக்காவுக்கு அதுக்கான பதிலடி கொடுப்போம். இந்த சவர்னிட்டியை வந்து மதிக்காம வந்ததுக்கு கடுமையான பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதற்கு முழு பொறுப்பு அமெரிக்கா தான் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. எப்படி வேணாலும் வந்து அமெரிக்கா வந்து தண்டிக்க முடியும். அமெரிக்காவை எந்த வகையில தண்டிக்க போறாங்கிறத அவங்க தான் முடிவு பண்ண போறாங்க. ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து அவங்களுடைய பார்லிமெண்ட்ல ஓட்டிங்க்கு போய் ஓட்டிங்ல பாஸ் ஆயிருக்கு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை பிளாக்கேட் பண்றது.
அதை வந்து அவங்க செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. செக்யூரிட்டி கவுன்சில் தான் டிசைட் பண்ணணும். குறிப்பா சொன்னா சுப்ரீம் லீடர் தான் டிசைட் பண்ணணும். அது என்ன பண்ணுவாங்கங்கிறது தெரியல. அதே போல இன்னைக்கு எமன் அன்சார் அல் அமைப்பு அபிஷியலா போர்ல வந்து இறங்கிட்டதா சொல்லிடுச்சு. அமெரிக்கா கூட ஏற்படுத்தின ஒப்பந்தம் வந்து இன்னையோட முடிவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்லிடுச்சு. அமெரிக்கன் ஷிப்ஸ் வந்து இந்த பக்கத்துல வரவே முடியாது அப்படிங்கிறத அது தெளிவுபடுத்திருச்சு. ஸோ எமன் அன்சார் அல் அமைப்பு போருக்கு வந்துருச்சு எமனு. ஈரான் வந்து கடுமையான பதிலடி வந்து நான் கொடுப்பேங்கிறத சொல்லிடுச்சு. இன்னைக்கு அரபு நாடுகள்ல இருக்கக்கூடிய பேசஸ் வந்து வல்னரபிளா இருக்கு. ஏன்னா அமெரிக்காவினுடைய பேசஸ். அதே போல இந்த கடல் மார்க்கம்ங்கிறது ரொம்ப வல்னரபிளா இருக்கு. ஸோ இங்க இருந்து அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஒருவேளை பிளாக்கேட் பண்ணா அமெரிக்கன் நேவி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. வந்துச்சுன்னா எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா மைனிங் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மைன் வந்து ஃபுல்லா கடல் ஃபுல்லா வச்சுட்டாங்கன்னா அமெரிக்காவினுடைய ஷிப் வந்து வந்ததுனாலே பெரிய சிக்கல்ல மாட்டோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அதனால இதுல பல ஆப்ஷன்ஸ் அமெரிக்கா கிட்ட இருக்கு. இது ஈரான்கிட்ட. ஈரான் வந்து இது எல்லாத்தையும் எதுவுமே பண்ணாம அவங்க இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஃபார்வர்ட் பேஸ், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பேஸுங்கிறது இஸ்ரேல் தான். அத அத தண்டனைக்கு உட்படுத்தினாலே வந்து அமெரிக்கா கடுமையான பின்னடைவுகளை சந்திக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ மேபி அமெரிக்காவை அடிக்கிறதுக்கு பதிலா நேரடியா இஸ்ரேலை வந்து தொடர்ந்து தாக்குனாங்கன்னாலே அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். ஏன்னா இந்த பகுதியினுடைய அரசியலை யார் மூலமா தீர்மானிக்கிறாங்கன்னா இஸ்ரேல் மூலமா தான் தீர்மானிக்கிறாங்க. இஸ்ரேலை வச்சுக்கிட்டு தான் அந்த பகுதியையே வந்து அவங்க கட்டுப்படுத்துறாங்க. ஸோ அதனால அந்த கட்டுப்பாடை வந்து இழந்தாங்கனாலே அவங்களுடைய ஒட்டுமொத்த இன்ட்ரெஸ்டும் இந்த பகுதியில இருந்து போறதை தவிர வேற வழி இல்லை. இங்க இருக்கிற ரெஜிம் எல்லாமே, இங்க இருக்கக்கூடிய இந்த ஃபேமிலி டிக்டேட்டர்ஷிப் இருக்கிற ரெஜிம் எல்லாமே இந்த இந்த டைனமிக்ஸை பார்த்து தான் வந்து பயந்துகிட்டு அமெரிக்காவுக்கு ஆதரவா நிக்கிறானுங்க. இஸ்ரேலுங்கிற நாட்டை இந்த மாதிரி ஒருத்தன் வந்து கடவாளம் போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவனுங்க பயப்பட மாட்டானுங்க. ஸோ அதனால இவனுங்களை முழுசா நம்ப வேண்டாம். நான் சொல்றது வந்து ஜியோ பொலிட்டிக்கலி வந்து சொல்றேன். இது வந்து இவனுங்க வந்து கம்ப்ளீட்டா ஒரு குடும்பம் வந்து ஒரு நாட்டை வந்து அமெரிக்காவினுடைய டானோட ஆதரவோட வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால அந்த நாட்டு மக்கள் இந்த நாட்டை ரூல் பண்ணல. அந்த நாட்டு மக்கள் இன்னமும் வந்து நல்லவர்களா தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து இவங்களை எதிர்த்து நிக்க முடியாம ஒரு சிக்கல்ல வந்து மாட்டியிருக்காங்க. காரணம் என்னன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான். ஸோ அதனால இந்த இந்த ஏரியாவினுடைய பொலிட்டிக்ஸ் கம்ப்ளீட்டா ஷிஃப்ட் ஆகுது. இது வந்து ஒரு மானுமெண்டல் சேஞ்சு. வரலாறை பொறுத்தளவுல ஒரு மிகப்பெரிய ஷிஃப்ட் இந்த பகுதியில வந்து நடக்க போகுது. அது என்ன மாதிரியான ஷிஃப்ட்டுங்கிறத பொறுத்து இது அடுத்த கட்டம் எதை நோக்கி நகருங்கிறது நம்ம பார்க்கணும். அதே நேரத்துல ஈரான் வந்து பல ஆப்ஷன்ஸை இதுல கையில வச்சிருக்கு. இந்த பேசஸ தாக்குதல் நடத்தலாம், இங்க பெரிய நாடுகள்ல கிளர்ச்சிகளை வந்து உருவாக்க முடியும். குறிப்பா சொன்னா இன்னைக்கு ப்ரொஃபசர் முகமது மெராண்டி என்ன சொல்றாருன்னா ஈராக் வந்து குவைத்தை வந்து மீண்டும் வந்து ஈராக்ல இருக்கக்கூடிய அமைப்புகள் குவைத்தை வந்து கைப்பற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த போர் நடந்ததுன்னா அப்படின்னு சொல்றாரு. அதே போல சவுதி அரேபியாவினுடைய ஹாஸ்மைட் ஏரியா வரலாற்று ரீதியா யமனுக்கு சொந்தமானது. அதனால யமன் அன்சார் அல் அமைப்பு அந்த ஹாசமைட் ஏரியாவை கைப்பற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த போர் நடந்ததுன்னா அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால இங்க பெரிய சேஞ்சஸ் வந்து நடக்கிறதுக்கு தயாரா இருக்கு. இப்போ பால் வந்து அமெரிக்கன் கோர்ட்ல இருந்து ஈரான் கோர்ட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ அவனுங்க எதிர்பார்த்து பண்றது என்னன்னா ஈரான் வந்து கண்டிப்பா அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட்ல நேரடியா தாக்குதல் நடத்திருச்சுன்னா அமெரிக்கன் பப்ளிக்கு கன்வின்ஸ் பண்ணிட்டு போர்ல நேரடியா இறங்கி இஸ்ரேலை காப்பாத்திடலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கால்குலேஷன். ஆனா ஈரான் வந்து என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்குங்கிறத பொறுத்துதான் இது எந்த மாதிரி போகுங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஓகே ஓகே தோழர். இதுல வந்து நிறைய கேள்விகள் இருக்கு. 2 3 கேள்விகள். அதுல ஒரு தோழர் கேட்டிருந்தாரு. அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, இது எப்படி இவங்க நடத்துனாங்க? எங்க இருந்து ஃபிளைட் கிளம்புச்சு? என்ன ரூட் எடுத்தாங்க? அடுத்து என்ன பண்ண போகுது ஈரானு? அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. இதுல வந்து ஆ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின இவரு வந்து அமெரிக்காவுடைய அந்த பாதுகாப்புத்துறை செயலரா இருக்கக்கூடிய ஹெக்ஸித் அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க மிடில் ஆஃப் தி அமெரிக்கால இருந்து கிளம்பி வந்தோம். அங்கேருந்து தான் இங்க இது வந்து கிளம்பி வந்து
தாக்குதல் நடந்துச்சு. தாக்குதல் நடத்தி நாங்க அப்படியே திரும்பி வந்துட்டோம். நல்லபடியாவே திரும்பிட்டோம். அப்படின்னு அவர் சொல்றாரு. இது நம்புற மாதிரி இல்லன்னு வைங்க ஒரு பக்கம். அ அதே போல இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் தரப்புல சொன்னது என்னன்னா, இன்னைக்கு மதியானம் தகவல் வந்து எங்கேருந்து இந்த ஃப்ளைட் கிளம்புச்சுன்றத நாங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அதுல என்ன பண்ணணுமோ அத நாங்க பண்ணுவோம். அதுக்கு அந்த அங்கேருந்து கிளம்பி வந்ததுக்கு என்ன தண்டனை குடுக்கணுமோ அத நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இது 2ல எது உண்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னும் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இவ்வளோ தூரம் இந்த ஃப்ளைட் இங்கேருந்து கிளம்பி வந்துச்சா? அப்படின்றது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இவங்க இஸ்ரேல் உள்ள இருந்தே கிளம்பி வந்திருக்கணும். எய்தர் சைப்ரஸ் இல்ல இஸ்ரேல் உள்ள இருந்தே கிளம்பி வந்தா தாக்குதல் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு உண்மையிலே? இப்ப ஹேக் சேத் சொல்றது உண்மையா? பொய்யா? நாங்க இங்க அமெரிக்கால இருந்து கிளம்பி வந்தோம் அப்படின்னு நான் சொல்றது தான் உண்மையா? சொல்றேன், அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாமே பொய் தான். அவனுங்க டிசீவ் பண்றாங்க. அப்படிதான் சொல்லணும். அவனுங்க சொல்றது எல்லாமே பொய் தாங்க. வேற எதுவுமே உண்மை வந்து அவனுங்க என்னைக்கு பேசியிருக்காங்க இல்ல. ஸோ அதனால அதை பத்தி எல்லாம் நம்ம பார்க்கவே வேண்டியது இல்லை. நான் என்னுடைய அனுமானம் என்னன்னாக்க B2 வகை பாமர்ஸே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது ஆ தான் என்னுடைய ஓகே. அனுமானம். பி2 வகை பாமர்ஸே பயன்படுத்தலாம். அவைங்க சொன்னது காலையில இருந்து உருட்டுனது இதுதான். நாங்க பி2 வகை பாமர் பயன்படுத்துறோம். 6 பி2 வகை பாமர்ஸ் வந்து ஏன்னா பயன்படுத்த கிரேட்டர்ஸ் இல்லைங்க. நீங்க வந்து குண்டு போட்டான்னா அவன் சொல்ற கணக்குக்கு 10 அ டன் எடையுள்ள குண்டை போட்டான்னா 10 டன் எடையுள்ள குண்டு வந்து என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்துமோ அதை வந்து பாதிப்பு காட்டணும்ல. இன்னும் ஆமா. இன்னும் குறிப்பா சொன்னா அன்னைக்கு இது வந்து இந்த ஃபார்டோங்கிற அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்கிற இடம் ம். குவாம் நகரத்துக்கு ஒரு 12 கிலோமீட்டர்ல இருக்கு. குவாம் நகரத்துல இருந்து 12 கிலோமீட்டர்ல இருக்கு இந்த ஃபார்டோங்கிற ஃபெசிலிட்டி. ஃபார்டோல தான் இவனுங்க வந்து 2 குண்டை போட்டதா சொல்றாங்க. 2 குண்டு இந்த இந்த பங்கர் பஸ்டர் பாம்ஸும் போட்டதா சொல்றாங்க. 12 கிலோமீட்டர்ல இருக்கிறது 10 டன் எடையுள்ள குண்டை போட்டு வெடிக்க வச்சானுங்கன்னா 12 கிலோமீட்டர்ல இருக்கிறதுக்கு வெடி சத்தம் கேக்குமா கேட்காதா? கடுமையான சத்தம் கேக்குமா கேட்காதா? அந்த ஊர்ல ஒருத்தருமே தெரியல, அவங்களுக்கு யாருக்குமே தெரியல இந்த மாதிரி குண்டு விழுந்தது. இவனுங்க அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியுது. அல்ல ஏன்னா இது காலையிலேயே வந்து மத்தவங்க சொல்றதுக்கு முன்னாடி அந்த தொகுதியோட எம்பி, அந்த கோவம் பகுதியோட பாராளுமன்ற உறுப்பினர் என்ன சொல்ட்டாரு, இவரு சொல்றது ட்ரம்ப் சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது. இங்க எல்லாம் அததான் அது பாட்டு நடந்துகிட்டு இருக்கு. அப்பல்லாம் ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு அவரு சொல்லிட்டாரு. அதே போல நீங்க சொன்ன மாரி இந்த அததான் ஓப்பன் சொல்றேன் இல்ல, நீங்க சத்தம் கேட்டிருக்கணும்ல. ஏன்னா அங்க இருக்கிறவங்கள பார்த்தாங்கன்னா ம். சத்தம் கேட்கணும்ல. இல்ல ஆமா. காலையில வந்து அந்த நாட்டினுடைய ஃபார்ஸ் நியூஸ்ன்னு நினைக்கிறேன். ஃபார்ஸ் நியூஸ் வந்து ம். நேரடியாவே எக்ஸாமின் பண்றதுக்காக ஃபார்டோ ஃபெசிலிட்டி பக்கத்துக்கு போனாங்க. அங்க ஓகே. போனா ஒன்னும் பெரிய பாதிப்பே தெரியல. லைட்டா வந்து அங்க பார்த்தவங்களே என்ன சொல்றாங்கன்னாக்க, இப்ப அந்த அந்த சம்பவத்தை பார்த்த ஒரு ரிப்போர்ட்டர் என்ன சொல்றாருன்னா, ஏன்னா அவங்க முன்னாடியே போயிருக்கிறாங்க. போய் பார்த்ததா சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குண்டு விழுந்திருக்கு. விழுந்தது வெடிச்சு ஒரு ஒரு 1 மினிட்ல வந்து அது டஸ்ட் எல்லாம் செட்டில் ஆயிடுச்சாம். அவ்வளவுதானா. ஏன்னா அவ்வளவு பெரிய பாம் போட்டீங்கன்னா, பெரிய வந்து ஒ- ஒரு கிட்டத்தட்ட வந்து அது ஒரு மஷ்ரூம் கிளவுட் வந்து உருவாகி போகணும். ஆமா. அவ்வளவு பெருசா வந்து வெடிக்கணும் அது. அது மாதிரிலாம் எதுவுமே நடந்ததா அவங்க ஐ விட்னஸ் பார்த்தவங்க சொல்லல. அதே போல 12 கிலோமீட்டர்ல இருக்கிற குவாம் நகரத்துல இருந்து யாருமே வந்து இத பத்தி காலையில வரைக்கும் அவங்களுக்கு யாருக்குமே தெரியல. இவரு இது தகவல் போட்ட பிறகு தான் தெரியுது. ஏன்னா நான் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் மேல அந்த தகவல் வந்ததுக்கப்புறம் நாம வந்து இம்மீடியட்டா பார்க்குற 2 டெலிகிராம் இருக்கு. அதாவது அவங்க பிரஸ் டிவி 1, ஐஆர்ஐஎன் அதெல்லாம் வந்து அவங்களோட அபிஷியல் இது. அதுல நான் ஓடி போயிட்டு பார்த்துட்டு இருக்கிறேன். என்ன ஒரு தகவல் இல்ல. இவரு தகவல் போட்டு தான் அதாவது ட்ரம்ப் போட்ட ட்விட்ட வச்சு தான் அவங்களே எழுதுறாங்க. பிரஸ் டிவியே ட்ரம்ப் போட்ட ட்விட்ட வச்சு எழுதிக்கிட்டு இருக்கு நியூஸ் போடுது. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப என்னதான் அது நடந்திருக்கு அப்படின்னு. இப்ப நீங்க சொன்ன பிறகு தான் நான் எல்லாத்தையும் லைன் பண்ணி பார்க்கிறேன். இப்படி நடந்தது நமக்கு அவங்களுக்கே தெரியல. அவங்க இதுல இதுல சொல்ற மாரி தான். அவரு நல்லவரா யாரு சொன்னா? அவரே சொன்னாரு. நாதேசே சொன்னா திருந்திட்டானா நாதேஷ் அப்படிங்கிற மாரி. யாரு சொன்னாலும் நான் தான் அதாவது போட்டேன்னு ட்ரம்ப் ட்ரம்பினுடைய ட்ரம்பினுடைய அந்த டெலிவைஸ்டு ஸ்பீச் இல்ல அந்த ட்விட் வந்து வந்தது. ஸோ ட்ரூத் சோசியல்ல வந்தால் போட்ட ட்விட் வந்தது. 1.25 மணி நேரம் கழிச்சு ட்விட் போட்டாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ம். பாம் பண்ணிட்டு சக்சஸ்ஃபுல்லி வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அந்த நாட்டினுடைய எல்லையை கடந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஆமா, சேஃபா வந்து நாங்க பாம்ப போட்டுட்டு வெளியில வந்துட்டோம். ஆமா, ஆமா. சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான் அவர் ஃபர்ஸ்ட் ட்வீட். அந்த கரெக்ட். ட்வீட் வந்து எதுக்காக அவரு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவர் சொன்னது என்னன்னா, ஓஎஸ் அதாவது ஓப்பன் சோர்ஸ் இன்டெல் சேனல் வந்து ஒருத்தன் எவனோ இதுல ட்விட்டர்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கிறான். அவன் வந்து இஸ்ரேல்ல இருந்து இயங்குறான். ஓகே. அவன் போட்டிருக்கான். அவன் வந்து போட்டிருக்கான்.
ஃபார்டோ இஸ் கான் அப்படின்னு, ஃபார்கோ இஸ் கான் அப்படின்னு. ஓ ஓகே. ஃபார்கோ இஸ் கான்னு இஸ்ரேல்ல இருந்து இயங்கக்கூடிய ஒரு ஓப்பன் சோர்ஸ் இன்டெல் அக்கௌண்ட் வந்து போட்டிருக்கு. அந்த கோட்டை தான் வந்து கோட் பண்ணியிருக்கிறான் இந்த ஆளு. இஸ்ரேல்ல இருக்கிறவன் உறுதிப்படுத்துறான். இஸ்ரேல்ல இருக்கிறவன் அதாவது ஈரான்ல நடந்த தாக்குதலை வந்து அவன் உறுதிப்படுத்துறான். ஸோ அவ்வளவுதான் அவனுங்களுடைய ஆத்தென்டிசிட்டி. அதை வந்து ஒரு நாட்டினுடைய அதிபர் வந்து மாறு தட்டிக்கிட்டு அதை வந்து வெளிப்படுத்திட்டு அடுத்து சொல்றான், இந்த மாதிரி 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்க போட்டுட்டு சக்சஸ்ஃபுல்லி டெஸ்ட்ராய் பண்ணிட்டு வெளியில வந்துட்டோம்னு. இன்னைக்கு ஈரான் தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க, ஒன்றும் பெரிய டேமேஜ் இல்ல, லைட்டான டேமேஜ் தான் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதே போல ரஷ்ய தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க பெரிய டேமேஜ் இல்லைன்ட்டு. இப்ப இது இன்னும் ஒரு விஷயம் இதுல நான் கவனிச்சுட்டே இருக்கேன். என்ன கவனிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னா, இமிடியேட்டா வந்து எல்லாரும் எதிர்பார்த்தது வந்து அவ்வளவுதான், வாரிசு தான் நேரடியா வந்து அவங்க அமெரிக்காவோட இது மேலதான் தாக்குதல் நடத்த போறாங்க அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. இன்க்ளூடிங் பல இடங்கள்ல இது அந்த அரசியல பேசாத, இந்த வார பத்தி பேசாத ஆட்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஓ இங்க பாம்பு விழுகுமோ, அங்க பாம்பு விழுகுமோ அப்படிலாம் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப தெளிவா அவங்க ஏர்லி மார்னிங் உடனே இமீடியட்டா வித்தின் 1 or 2 ஹவர்ஸ்ல வந்து இஸ்ரேல் மேலதான் தாக்குதல் நடத்துறது தொடங்கினாங்க. ஸோ இப்ப நீங்க சொல்றத பார்த்தா அந்த தாக்குதல் வந்து ஈரான் டு இஸ்ரேல் அப்படின்ற 1 to 1 தான் இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். இன்னொரு பக்கம் வந்து இதுல வரும்போது செங்கடல்ல வந்து அதன் கப்பல்களை வந்து ஏமன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு நல்லா தெரியுது. அடுத்து நீங்க இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் சொன்னதுனால இப்ப ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் பத்தி கேள்வி கேட்டிருக்கிறாங்க அமெரிக்காவோட துணை இதா இருக்கிற ஜேடி வேன்ஸ் கிட்ட. அவர் சொல்றாரு, நீங்க ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து ஈரான் தடுக்குச்சுன்னா அது வந்து அவங்களுக்கு தற்கொலைக்கு சமமா மாறும், அவங்க தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி ஆயிடும் அப்படின்னு அவர் சொல்றாப்ல. பட் நிலப்பரப்பு ரீதியா பார்த்தா எனக்கு அவங்களுக்கு பெரிய பாதிப்பு வரும்னு நான் ஃபீல் பண்ணல ஈரானுக்கு. இவர் எதை வச்சு சொல்றாரு அவங்க தற்கொலைக்கு பண்றதுக்கு சமம் அப்படின்னு? அதாவது 2-3 விஷயம். ஏன் வந்து இஸ்ரேல தாக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற மற்ற பேசஸ் இருக்கு. இப்போ சவுதி அரேபியால இருக்கு, குவைத்துல இருக்கு, ஒமன்ல இருக்கு, கத்தார்ல இருக்கு, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல இருக்கு, ஈராக்ல இருக்கு, சிரியால இருக்கு. இவங்களுக்கு பேஸ் இந்த எல்லா பகுதிகள்லயும் இருக்கு. பக்ரைன்ல இருக்கு. இந்த பகுதி முழுக்க பேஸ் இருக்கு. ஆனா இந்த நாட்டுகள் மீது தாக்குதல் நடத்துனா அமெரிக்காவுக்கு வந்து வலிக்கவே வலிக்காது. ஏன்னா இவனுங்கெல்லாம் வந்து எப்ப வேணாலும் டிஸ்போசபிள். இவனுங்களை வந்து அவனுங்க அடிமையா தான் பாக்குறானுங்க. இந்த அடிமை மீது தாக்குதல் நடத்தினா அவனுங்க கவலைப்பட போறவனுங்க இல்ல. ஆனா அவனுங்க ரொம்ப கவலைப்பட போறது எங்க தாக்குதல் நடத்தினா கவலைப்படுவானுங்கன்னாக்க இஸ்ரேல்ல நடத்தினாதான் கவலைப்படுவாங்க. இஸ்ரேலுக்காக தானே இது எல்லாத்தையுமே பண்றானுங்க. அதனால இஸ்ரேலை வச்சுக்கிட்டு தானே இந்த பகுதியையே வந்து ரூல் பண்றாங்க. ஸோ அதனாலதான் வந்து இவங்க கரெக்டா வந்து இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதலை நடத்துறாங்க. 2வது காரணம் இஸ்ரேல் மீது ஏன் தாக்குதல் நடத்துறாங்கன்னா, இஸ்ரேல் தான் இன்னைக்கு அடாவடித்தனத்தை பண்ணி ஒரு இனப்படுகொலை பண்ணிட்டு இருக்கு. இந்த பகுதியில இனப்படுகொலை பண்ணிட்டு இருக்கு. அப்ப இனப்படுகொலைக்கான தண்டனையும் கொடுத்தாகணும். இதுதான் காரணம். இங்க இருக்கிற காரணத்தை பயன்படுத்தி தான் இந்த தண்டனையை வந்து கொடுக்க முடியும். ஸோ அதை வந்து சரியா அவங்க பயன்படுத்துறாங்க. இந்த பகுதி முழுக்க வந்து எக்ஸ்பான்ஷனிஸ்ட் மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய நாடு வந்து இந்த இஸ்ரேல் தான். இஸ்ரேல்கிட்ட இந்த பகுதியினுடைய பொறுப்பை ஒப்படைக்கிறது தான் நியூ மிடில் ஈஸ்ட்ங்கிற அவங்களுடைய பிளானே. இஸ்ரேல்கிட்ட ஒப்படைச்சிட்டு இஸ்ரேல் மூலமா அந்த பகுதியை கட்டுப்படுத்தணுங்கிறது. அப்ப அதுக்கு தடையா இருக்கிறது ஈரான். அப்ப ஈரானை வந்து அழிச்சிட்டு இஸ்ரேல்கிட்ட அந்த முழு பொறுப்பை கொடுத்துட்டு இஸ்ரேல் மூலமா இந்த பகுதியை வந்து ரூல் பண்றது. அதுதான் அவங்களுடைய நோக்கம். அப்ப இஸ்ரேலுக்கு இந்த பகுதியில ஹிஜோமோனா இருக்கணும். ஹிஜோமோனா இந்த பகுதியினுடைய ஹிஜோமோனா இஸ்ரேல் இருக்கணும். அதை அழிக்கணும். ஏன்னா இப்ப அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய ஒட்டுமொத்த பிளான், அவனுக்கு சொல்ற இந்த நியூ மிடில் ஈஸ்ட்ங்கிற அந்த பிளானே இஸ்ரேலை மையப்படுத்தியது, இஸ்ரேலினுடைய ஆதிக்கத்தை மையப்படுத்தியது. அப்ப இஸ்ரேலினுடைய ஆதிக்கத்தை அழிக்கிறதன் மூலமா அவங்களுடைய ஒட்டுமொத்த திட்டத்தையுமே வந்து அழிக்க முடியும். அததான் இன்னைக்கு ஈரான் வந்து பண்ணுது. அப்ப இது வந்து நேரடியா அமெரிக்காவை தாக்குறதுக்கு பதிலா இது பல விஷயத்துல வந்து ஈரானுக்கு பெனிஃபிட் ஆனதா இருக்கு. ஒண்ணு வந்து அமெரிக்கன் பப்ளிக் மத்தியில நேரடியா நம்ம மீது தாக்குதல் நடத்திட்டாங்கிற அந்த கோபம் வராம பாதுகாக்குது. அதே போல ஏற்கனவே அமெரிக்கன் பப்ளிக் மத்தியில இருக்கக்கூடிய அந்த கோபம்னா இஸ்ரேல் மீது இருக்கக்கூடிய அந்த கோபம்ங்கிறத இன்னும் தீவிரப்படுத்துது. ஏன்னா ஈரான் வந்து நம்மளை தாக்கல, அவனை தாக்குறாங்க, நீ எதுக்கடா அந்த போருக்கு போறேன்னு சொல்லிதான் இன்னைக்கு அவங்க கோபம் வந்து எழுது. இது வந்து இன்னும் சொல்ல போனா ரைட் விங் சைட்ல இருந்தே எழுது.
அதாவது ரிபப்ளிகன் பார்ட்டியினுடைய முக்கியமான இன்ஃபுளுசர்ஸ் பாத்தீங்கன்னாக்க டக்கர் கால்சன், ஸ்டீவ் பெனன் போன்றவர்கள், அவனுங்க எல்லாம் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. ஈரான் மீதான தாக்குதல்ங்கிறத நம்ம இது கம்ப்ளீட்டா அமெரிக்காவுக்கு எதிரான நடவடிக்கை, இஸ்ரேலுக்காக இந்த தாக்குதல் நடக்குது அப்படின்னு சொல்லி அவனுங்களே பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. ட்ரம்பினுடைய ஓட் பேஸ்ல முக்கியமான பகுதி அந்த மேகாங்கிறவங்க, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த மேகா குரூப் இன்னைக்கு கம்ப்ளீட்டா ஸ்பிளிட் ஆகி கிடக்கு. ட்ரம்ப்புக்கு எதிரான ஒரு குரூப்பா மாறுது, பெரிய அளவுக்கு ட்ரம்ப்புக்கு எதிராக திரும்புது. இன்னொரு பக்கம் ட்ரம்ப்புக்கு ஆதரவா ஒரு சிறு குரூப் வந்து போகுது. ஸோ இது எல்லாமே இஸ்ரேலை தாக்க அங்க தீவிரம் அடைஞ்சுக்கிட்டே போகும். இதுல இஸ்ரேலை தாக்குனா மறுபடி மீண்டும் அமெரிக்கா வந்துச்சுன்னா அமெரிக்கா தான் அக்ரஸர், மறுபடியும் வந்து அமெரிக்கா வந்து போருக்குள்ள விரும்பி வருதுங்கிறது தான் ப்ரூஃப் பண்ணும். ஸோ அதனால பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஈரான் வந்து எப்படி வேணாலும் இதை வந்து பிளே பண்ண முடியும். ஸோ அததான் அவங்க இன்னைக்கு பண்றாங்க. ஓகே ஓகே தோழர். இதுல வந்து அடுத்தடுத்த நகர்வுகளை தான் நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஷிட்டா ஹமோர்ஸ் அடுத்து என்ன நிலைமைக்கு நகரும் அப்படின்றத பார்க்கலாம். சமீபத்தில் ஒரு தகவல் வந்திருக்குது ஜஸ்ட் நவ். என்ன அப்படின்னா, அவங்க இதுல சொல்லியிருக்கிறாங்க, ஈரான் தரப்புல இருந்து சொல்லப்பட்டது என்னன்னா, ஐஏஇஏன்னு சொல்லக்கூடிய அந்த இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சில இருந்து அதனுடைய ஈரான் தரப்பு உள்ள இருக்கிற உறுப்பினர்களே என்ன சொல்றாங்கன்னா, இமீடியட்டா நம்ம அங்கேருந்து வெளியில வரணும் அப்படின்னு அவங்க எல்லாருமே சொல்றாங்க. அதை பத்தி நாங்க ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி அவங்க சொல்லியிருந்த அந்த என்பிடில இருந்து நாங்க வெளில வர்றதுக்கான, ஏன் வெளில வரக்கூடாது, அதுக்கான எல்லா உரிமைகளும் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னது. இப்போ பை சான்ஸ் அவங்க வந்து அந்த என்பிடில இருந்து வெளில வர்றது, ஐஏஏல இருந்து டோட்டலா வந்து தங்களை விடுவிச்சுட்டு வெளில வர்றது அப்படின்றது ரெண்டு விஷயத்த கொண்டு வந்துடும் இமீடியட்டா அதுக்கும் தெரியும். ஸோ இமீடியட்டா தே கோயிங் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூக்ளியர் பாம். அவங்க அதைத்தான் தயாரிக்க தான் போறாங்க அப்படின்னு ஒன்று தோணும். ஆனா இது என்ன மாதிரியான வெவ்வேறு விளைவுகளை கொண்டு வரும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா பல நாடுகள் வந்து அப்படியே பச்சையா எல்லாம் தெரியுது. ஏன் தாக்குதல் நடந்துச்சுன்னு பேசவே இல்லை ஒருத்தனும். ஈரான் எதுவும் செய்யக்கூடாது, ஈரான் எதுவும் செய்யக்கூடாதுன்னு வழக்கம் போல எல்லாரும் அதே ஒப்பறி தான் வைக்கிறாங்க. ஈரானுக்கு தான் அட்வைஸ் பண்றாங்களே தவிர ஏன் அமெரிக்கா அதை போட்டுச்சு, ஏன் இஸ்ரேல் தாக்குதல் நடந்துச்சுன்னு பேசுறாங்க. ஈரான் எதை செஞ்சிடாத, ஈரான் அதை செஞ்சிடாதான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஐஏஇஏ அந்த என்பிடில இருந்து வெளில வர்றது என்ன மாதிரியான அடுத்த நகர்வுகளை நகர்த்தும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? அதாவது 1994 ஐஏஇஏடைய இன்ஸ்பெக்டர்ஸ வெளியேற்றுனுச்சு நார்த் கொரியா. 1994 வெளியேற்றுனுச்சு. அதுக்கப்புறம் வந்து 2001 நினைக்கிறேன், 2001 என்பிடில இருந்து வெளியில வந்துச்சு. 2003 நியூக்ளியர் பாம்பு தயார் பண்ணிடுச்சு. இந்த ஐஏஇஏங்கிறது அமெரிக்காவினுடைய ஒரு டூலு. ஸோ இந்த அயோக்கிய பசங்க தான் இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கொடுத்துருக்குறானுங்க. அது ஏற்கனவே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அதுவும் குறிப்பா சொல்ல போனா இந்த ரஃபேல் கிராஸிங்கிறவன் தான் வந்து எல்லாத்தையும் கொடுத்துருக்கான். இவன் அர்ஜென்டினாக்காரன். இந்த அயோக்கிய பையன் தான் கொடுத்துருக்கான். இப்ப அததான் வந்து சுப்ரீம் லீடரோட சீஃப் அட்வைசரா இருக்கிறவர் வந்து டைரக்டாவே அவருடைய ட்வீட்ல போட்டிருக்கிறாரு. ஒன்ஸ் இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரஃபேல் கிராஸிக்கு எதிரான நடவடிக்கைகளை நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அதாவது அந்த அக்கௌண்ட்டை வந்து நாங்க சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. என்ன அர்த்தத்துல சொல்றாருன்னு தெரியல. இதுக்கு அக்கௌண்டபிள் வந்து அவன் தான். அவனுடைய ஆமா. ஸோ அதனால அந்த அக்கௌண்ட்டுக்கு நாங்க வருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்றாரு, என்ன விஷயம்னா, இந்த ஒட்டுமொத்த அக்ரஷன், அதாவது 13ஆம் தேதி இஸ்ரேல் நடத்தின தாக்குதல், இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் ஐஏஇஏ வந்து ஈரான் வந்து கம்ப்ளை பண்ணல, அதாவது இந்த ஒப்பந்த பிரகாரம் அது நடந்துக்கல, ஒப்பந்தத்தை மீறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பால அவனுங்க வந்து இது கொடுத்தானுங்க. ஐஏஏனுடைய மீட்டிங்ல, அந்த கவர்னர்ஸ் மீட்டிங்ல வந்து அவனுங்க ரிப்போர்ட் கொடுத்தானுங்க. அந்த ரிப்போர்ட் வந்த உடனே தான் இஸ்ரேல் வந்து தாக்குதலை நடத்தினான். ஸோ இப்போ இந்த எல்லாத்துக்குமே அடிப்படையா இருக்கிறது அவனுங்க கொடுத்த ரிப்போர்ட் தான். இப்ப மறுபடியும் அதுக்கப்புறம் வந்து அவன் பத்திரிகையாளர்கள்ட்ட வந்து ஒரு செய்தி நிறுவனத்துக்காக பேசும்போது அவன் என்ன சொல்றான்னா, ஈரான் வந்து அணு ஆயுதமே தயாரிக்கிறதுக்கான முயற்சியிலே ஈடுபடல அப்படிங்கிறத சொல்றான். ஆரம்பத்துல அங்க கவர்னர்ஸ் ரிப்போர்ட் கொடுக்கும்போது இது மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு, அதாவது மீறிட்டாங்கன்னு சொல்லிட்டு
இப்ப வந்து மறுபடியும் மாத்தி பேசுறான், இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே அவங்கள்ட்ட இல்லன்ட்டு. அப்ப ஏன் இந்த பொய் சொன்னான்? இப்ப இதனாலதான் வந்து இந்த பிரச்சனையே வந்து வந்துச்சு. அதுக்குதான் வந்து அவனுங்க ஜஸ்டிபிகேஷன் எடுத்துக்கிட்டு இந்த தாக்குதல ஆரம்பிச்சானுங்க. அதுக்கு அவனுங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அவனுங்க என்ன உலகத்தினுடைய ரூலர்ஸா? உலகத்தை வந்து முழுக்க கட்டுப்படுத்துறவனுங்க இஸ்ரேலும் அமெரிக்காவுமா? அப்படிலாம் கிடையாது. அதுக்குன்னு பாதுகாப்பு அவை இருக்கு. பாதுகாப்பு அவை உறுப்பு நாடுகள் எல்லாம் சேர்ந்துதான் முடிவெடுக்கணும். அதுவுமே வந்து ஒரு இன்ஜஸ்ட் சிஸ்டம் தான், அன்ஜஸ்ட் சிஸ்டம் தான். அந்த அன்ஜஸ்ட் சிஸ்டம் அட்லீஸ்ட் வந்து ஒரு பரந்தப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு அவை, அந்த அவை முடிவு பண்ணி எந்த முடிவா இருந்தாலும் எடுக்கணும். இவன் யாரு? இவனுக்கு யாரு அதிகாரத்தை கொடுத்தது? அமெரிக்காவுக்கு யாரு அதிகாரத்தை கொடுத்தது? இதெல்லாம் பண்ண சொல்லி சர்வதேச விதி அதை சொல்லவே கிடையாது. சர்வதேச விதி ஐஏஏ விதியே என்ன சொல்லுதுன்னாக்க, என்பிடி விதியும் ஐஏஏ உடைய விதியும் என்ன சொல்லுதுன்னா, 99.99% நீ வந்து நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் பண்றதுக்கான உரிமையை வந்து வழங்குது. வெப்பன் தயாரிக்கிறது மட்டும்தான் தடை. மற்றது எல்லாமே நீ வந்து அதுல பண்ணிக்கலாம். 99% வந்து நீ வந்து என்ரிச் பண்ணிக்கலாம் யுரேனியத்தை. அதுக்கு எந்த தடையும் கிடையாது, என்பிடி உறுப்பினரா இருந்தா. என்பிடில இருந்து வெளியில போயிட்டேன்னா உனக்கு அந்த தடையுமே கிடையாது. நீ எதை வேணாலும் பண்ணிக்கலாம். யாரும் உன்னை கேள்வி எழுப்ப முடியாது. அததான் நார்த் கொரியா பண்ணுச்சு. ஏன்னா நார்த் கொரியாவுக்கு த்ரெட் இருக்கு. நார்த் கொரியா 76ல இருந்து என்பிடி உறுப்பினரா இருந்தது. இவனுங்க கொடுத்த அழுத்தம், அமெரிக்கா பண்ண அட்டூழியங்கள், இதெல்லாம் பார்த்து இவனுங்க வந்து நம்மள ஆட்சி மாற்றத்துக்கான நடவடிக்கையில ஈடுபட போறானுங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் 94ல இந்த மாதிரி ஸ்பையா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தானுங்க ஐஏஏ காரங்கிறது தெரிஞ்சது உடனே அவனுங்களுடைய இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து அலோவ் பண்ணல. அவங்களுடைய நியூக்ளியர் சைட்ஸ்ல வெளியில போங்கடான்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்பிடில இருந்து 2000ங்கள்ல அவனுங்க வெளியில வந்துட்டாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து ஆயுதத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அமெரிக்கா அங்க ஆயுதம் ப்ரொடியூஸ் பண்ணது மட்டும் இல்ல, இன்டர்கான்டினென்ட் பாலிஸ்டிக் மிசைல்ஸும் தயார் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த அணு ஆயுதத்தை சுமந்துட்டு போய் நேரடியா அமெரிக்காவில தாக்குறதுக்கான வெப்பனையும் வந்து அவங்க தயார் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால அமெரிக்கா வந்து இன்னைய வரைக்கும் கை வைக்க முடியாம நிக்கிறான். ஸோ இப்போ அதான் வந்து ஈரான் பண்ணணுங்கிறத அவனுங்க அங்கேயே தெளிவுபடுத்துறானுங்க. ஸோ என்பிடில இருந்து வெளியில வர்றத தடுக்க முடியாது. ஏன்னா அதற்கான உரிமையை அவர் சொன்ன மாதிரி விதி நம்பர் 10 வந்து கொடுக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு நியூக்ளியர் பவர் கண்ட்ரி, அதாவது ப்ரொடெக்ட் பண்ண என்பிடி உறுப்பினர்களை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது இந்த செக்யூரிட்டி கவுன்சில் கண்ட்ரிஸ் தான், நியூக்ளியர் பவர் கண்ட்ரிஸ் தான். அவங்களே வந்து நேரடியா தாக்குதல் நடத்தும் போது, உள்ளுக்கு நுழைஞ்சு உங்களுடைய நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் மீது தாக்குதல் நடத்தும் போது அப்புறம் பாதுகாக்கிறதுக்கான என்ன வழிமுறை இருக்கு? என்பிடில இருந்து என்ன, இல்லாட்டி என்ன? தேவையில்லைல்ல, என்பிடியை விட்டு வெளியில போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான உரிமையை வந்து அந்த என்பிடியினுடைய விதி 10 கொடுக்குது. உன் மேல அந்த மாதிரி யாராவது பண்ணாங்கன்னா நீ வந்து உன்னுடைய செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நீ வந்து வெளியேறதுக்கான உரிமையை வந்து என்பிடி வழங்குது. அதுதான் அவங்க கோர்றாங்க. அதுதான் வந்து அவங்க முடிவெடுக்க போறோங்கிறத சொல்றாங்க. அது முடிவெடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களாங்கிறது அவங்க என்ன முடிவு பண்றாங்கிறது தெரியல. ஆனா அதற்கான உரிமையை வந்து என்பிடி விதியே வழங்குது. இப்ப இந்த நியூக்ளியர் ரிலேட்டடான விஷயத்தை பொறுத்தளவுல இன்னும் பல விஷயங்கள் நடந்திருக்கு. இப்ப இதுல இன்னைக்கு வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி வந்து பேசியிருக்கிறாரு, பல விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. எங்க மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்ங்கிறது அன்ஜஸ்டான விஷயம், அமெரிக்கா பண்ணதுங்கிறது அயோக்கியத்தனமான விஷயம், டிப்ளமேட்டிக் மீனிங்கே வந்து அவங்க கேவலப்படுத்திட்டாங்க, பெட்ராய் பண்ணிட்டாங்க. டிப்ளமசின்னா என்னங்கிறத வந்து பெட்ராய் பண்ணிட்டாங்க. இது மாதிரி வந்து அரகண்டான தாக்குதல்ல வந்து நீங்க பண்ணீங்கன்னா நாங்க வந்து என்பிடி உறுப்பினரா இருக்கோம், எங்களுக்கான உரிமையை தான் நாங்க வந்து கோரிட்டு இருக்கோம், எங்களுக்கான பீஸ்ஃபுல் நியூக்ளியர் ப்ரோக்ராம் தான் நாங்க ரன் பண்றோம். நீங்க எப்படி வந்து அதை வந்து ஆயுதம் தாங்கி வந்து நீங்க தாக்குதல் நடத்தி அதை அழிக்கிற அளவுக்கு நீங்க வர்றீங்கன்னா அப்ப எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? இப்போ உலகத்தினுடைய நாடுகள் என்ன பண்றீங்க? இருக்கிற ரூல்ஸ், இன்டர்நேஷனல் ரூல்ஸ் எங்க இருக்கு? இது ரூல் ஆஃப் ஜங்கிள் மாதிரில இருக்கு. யார் வேணாலும் எதை வேணாலும் பண்ணலாம்னா ரூல் எதுக்கு இருக்குது அப்படிங்கறதெல்லாம் அவர் கேள்வி எழுப்பி இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவர் இன்று இரவே ரஷ்யா மாஸ்கோ போய் புட்டினை சந்திக்க போறதாகவும் சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப டீட்டெயிலா நான் பேச போறேன், ரொம்ப சீரியஸான பேச்சுவார்த்தைகள் நடக்க போகுதுங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறார். இது சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபர், இப்போ செக்யூரிட்டி கவுன்சிலினுடைய துணை தலைவரா இருக்கக்கூடியவர் டிமிட்ரி மெத்வேதேவ் என்ன போட்டிருக்கிறாருன்னா, அவருடைய டெலிகிராம் போஸ்ட்லயும் அவருடைய எக்ஸ் போஸ்ட்லயும் அவர் என்ன போட்டிருக்கிறாருன்னா 3 கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு.
அமெரிக்கா பெரிய தாக்குதல் நடத்தி பெரிய அளவுக்கு இதை வந்து பாதிப்பை ஏற்படுத்தல. ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்து இப்ப இதெல்லாம் பண்ணிட்டா ஈரானை வந்து நீங்க எதை நோக்கி நகர்த்துறீங்கன்னா, அவங்க வந்து ஆயுதம் தயாரிக்கிறத தவிர வேற வழி இல்லாத அளவுக்கு நகர்த்திருக்கீங்கிறத சொல்லியிருக்கிறாரு. மூன்றாவதா அவங்களுக்கு அணு ஆயுதம் கொடுக்கறதுக்கு பல நாடுகள் தயாரா இருக்கு. நேரடியா நீங்க வந்து எங்களுடைய ஆயுதத்தை நீங்க எடுத்துக்குங்கன்னு சொல்லி பல நாடுகள் இன்னைக்கு சொல்றாங்க. இதை என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. ஸோ அதனால இங்க வெளிப்படையாவே பேசுறாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து புட்டின் நேரடியா பேச முடியாது. ஸோ அதனாலதான் மெத்வெதேவ் பேசுறாரு. மெத்வெதேவ் வந்து வெளிப்படையா சொல்றாரு, அணு ஆயுதம் நேரடியா ஈரானுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்றாரு. அது யாரு மூலமா கொடுப்பாங்க என்னங்கிறத அவங்க தெளிவா சொல்லல. ஆனா பல நாடுகள் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஸோ அதனால இது என்னன்னா டிட்டரன்ஸ், நம்ம நேற்று சொன்ன விஷயம்தான். இந்த டாக்டிக்கல் நியூ பயன்படுத்துறேன்னு சொல்லி இவனுங்க பேசிக்கிட்டு இருக்கிற விஷயத்த டிட்டர் பண்றதுக்கான நடவடிக்கையில அவனுங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் வந்து ஒருவேளை அயோக்கியத்தனமான இந்த மாதிரியான ஒரு முரட்டுத்தனமான விஷயத்த வந்து பண்றதுக்கு முயற்சி பண்ணுச்சுன்னா என்ன நடக்குங்கிறத இன்னைக்கு எச்சரிக்கையா மெத்வெதேவ் வந்து சொல்றாரு. ஸோ அதனால இதுல எந்த வகையிலையும் இவனுக்கு வந்து வெற்றி அடையறதுக்கான வழிமுறை எல்லாத்தையுமே வந்து கட் பண்றாங்க. ஸோ அவங்களுக்குள்ள பெரிய அளவுக்கு இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்குது. இதை தெளிவா வந்து அவங்க சொல்றாங்க. இதுல இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் தடுக்கப்பட்டு அமெரிக்கன் பேசஸ் மீது நேரடியான தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுன்னா, பிரிட்டனுடைய பிரைம் மினிஸ்டர் கியர் ஸ்டார்மர் அயோக்கிய பையன் சொல்லியிருக்கிறான், அது நேட்டோவுக்கு எதிரான போரா இருக்கும், நேட்டோ நேரடியா உள்ளுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இப்ப இது எங்க போகுதுன்னா கிட்டத்தட்ட உலக போரை நோக்கி போகுது. இந்த பக்கத்துல ரஷ்யா, பாகிஸ்தான், சைனா போன்ற நாடுகள் அணிதிரள்றாங்க. அந்த பக்கத்துல நேட்டோ நாடுகள் முழுக்க வந்து அணிதிரள்றாங்க. ஸோ இப்ப இது எல்லாமே வந்து ஒரு உலக போரை நோக்கி நகர்றானுங்க. ஸோ அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது ரொம்ப டேஞ்சரஸ் கண்டிஷன்ல தான் அந்த போர் வந்து நகரப்போகுது. ஓகே ஓகே. நான் ஆக்சுவலா வந்து ஒரு மெதத்தை பேசுனதை கேட்கணும்னு நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. அதுல எல்லாருடைய கேள்வி என்னன்னா, எந்த நாடு வந்து ஈரானுக்கு ஆயுதம் கொடுக்க போகுது அப்படின்னு. நிறைய பேரோட ஸ்பெகுலேஷன் என்னவா இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே வந்து ஈரானை வந்து பார்த்து மீட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க நார்த் கொரியா. ஸோ நார்த் கொரியா கொடுக்கறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. நீங்க நார்த் சொன்ன கொரியா மாதிரி தான் கொடுக்கும். எப்படி சொல்ல? நார்த் கொரியா தான் கொடுக்கும். நார்த் கொரியா ஓகே கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு, அவ்வளவுதான். ஓகே. எனக்கு இன்னொரு ஏன்னா இப்ப ரஷ்யாவினுடைய ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ல நார்த் கொரியா. நார்த் கொரியா கொடுத்ததுன்னா நீ என்ன பண்ணுவ? ஆமா, அவங்க ஏற்கனவே ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இஸ்ரேலுங்கிறது இந்த பகுதியினுடைய கேன்சர் அப்படின்னு. இந்த கேன்சர் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாவே நார்த் கொரியாவினுடைய லீடர் கிம் ஜாங் உன் வந்து வெளிப்படையாவே சொல்லியிருக்கிறாரு. ஓகே ஓகே. அப்ப அணு ஆயுதம் நேரடியாக வடகொரியா கொடுத்துச்சுன்னா அதனுடைய அடுத்த பார்ட் வேற மாதிரி நகர்ந்து போயிடும் அப்படின்றது நம்ம நல்லா தெரியுது. இன்னும் ஒரு விஷயம் நல்லாவே புரியுது. இல்ல அது டிட்டரன்ஸுங்க. நீங்க வந்து உங்கள்கிட்ட ம். அணு ஆயுதம் இல்லைங்கிறதுனால தானே வந்து அணு ஆயுதத்தை காட்டி மிரட்டுறானுங்க. ஆமா. பா- எல்லாருடைய கேள்வி இல்ல, மீம்ஸ் எல்லாருடைய கேள்வி சாதாரணமா இந்த போரை பார்க்கக்கூடிய சின்ன பசங்க கூட சொல்றது என்னன்னா, நீ அவன் கையில அணு ஆயுதம் இல்லன்றதுனால நீ அடிக்க போற, பக்கத்துல ரஷ்யா இருக்க போய் அடியேன், இந்த நார்த் கொரியா இருக்குல்ல அதை போய் அடியேன் அப்படி கேக்குறாங்க. ஒரு அததான் மீம்ஸ். சொன்னேன் ஏற்கனவே. ஒரு நியூக்ளியர் போர் லெவலுக்கு போயிட்டு திரும்பி வந்ததுக்கு காரணம் என்னன்னா, ரஷ்யா கிட்ட நிறைய நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்கிறாங்க. ரஷ்யா ஆமா, அடிச்சு உக்ரைன்ல ஒன்னையும் அதை பத்தி தூக்கிடுவாங்க. இருப்பாங்கல்ல. அததான் வந்து அததான் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோவ் வெளிப்படையாவே சொன்னாரு. ஒரு லிமிடேஷனும் கிடையாது. அமெரிக்கா வந்து இந்த கடலோட அந்த பகுதியில இருக்குங்கிற தைரியத்துல எதுவும் நடத்த முடியாது, அது சேஃபா இருக்காது அப்படிங்கிறத சொன்னாரு. அந்த எல்லைக்கு போகும்போது அது அதுக்கப்புறம் பயந்துட்டானுங்க. அதுக்கப்புறம் பின்வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டானுங்க. இப்ப இன்னைக்கு வந்து ஈரான்கிட்ட இல்லைங்கிறதுனால இந்த ரோக் ஸ்டேட்டா இருக்கிற ஒரு ஜெனசைடல் என்டிட்டியை பயன்படுத்திக்கிட்டு அணு ஆயுதமே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறானுங்க. இப்ப அதுக்கு டிட்டரன்ட் வேணும்ல. நீ போட்டன்னா என்ன பின்விளைவுகள் ஏற்படும், நீ போட்டுட்டு நீ உயிரோட இருக்க முடியாதுங்கிறத வந்து சொல்லணும்ல. மியூச்சுவல் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் மியூச்சுவல் டிஸ்ட்ரக்ஷனை வந்து உறுதிப்படுத்தினாதான் அவங்க மேல தாக்குதல் நடத்துறதுக்கு இப்ப எதிரி பயப்படுவான். நான் போட்டேன்னா நீ வந்து என் மேல வந்து நீ போட்டன்னா உன் மேலேயும் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லணும்ல. அப்பதானே அவன் போடுறத யோசிக்க மாட்டான். அதான் இன்னைக்கு பண்றாங்க.
கரெக்ட். அதுதான் அதுதான் புரியுது, நல்லா புரியுது. பார்க்கலாம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இதுல ஒரே ஒரு தகவல், லேட்டஸ்டா வந்த தகவல் சேர்த்து நான் சொல்லிடுறேன். மேபி அது இதுக்கு அந்த பகுதின்றதுனால சேர்த்து சொல்லிடுறேன். ஜஸ்ட் நவ் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் பிஃபோரா சிரியால ஒரு சர்ச்சில் வந்து தற்கொலை வெடிகுண்டு தாக்குதல் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 32 பேர் இறந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் நடுவில் இருக்கும்போது இவங்க நடுவால இந்த குட்டிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யார் பண்ணுவா இது போல விஷயம்லாம் இப்போ கடைசியா வந்து ஸ்ரீலங்கால யார் பண்ணா, அந்த ஈஸ்டர் குண்டு வெடிப்பு யார் பண்ணா, இங்க இவங்க இதெல்லாம் யார் பண்றா அப்படின்றது நம்ம நல்லா தெரியும். இது போல எல்லா வேலையும் இவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது தெரிஞ்சதுதான். இன்னொரு வார்த்தை, நீங்க இந்த டிட்டரன்ஸ் வார்த்தை சொன்னதுனால நான் சொல்றேன். நமக்கு டிட்டரன்ஸ் திரும்பி வந்துருச்சு அப்படின்னு வந்து ஹேக் சேர்த்து சொல்றாரு. டிட்டரன்ஸ் திரும்பி வந்துருச்சு அப்படின்னா, இப்ப இத்தனை நாள் டிட்டரன்ஸ் அக்டோபர் 7ஆம் தேதி இப்போ டிட்டரன்ஸ் போயிடுச்சு அப்படின்றத ஒத்துக்கிறாங்க போல இருக்கு. அன்னைக்கு வாங்குற அடி, அதுக்கப்புறம் 20 மாசம் கழிச்சு இப்பதான் நாங்க திருப்பி வந்து டிட்டரன்ஸை காப்பாத்திருக்கோம்னு ஒத்துக்கிறாங்க போல இருக்குது. பார்க்கலாம் அடுத்து எப்படி நிகழ்வு போகுதுன்னு. வேற ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா தோழர்களுக்கு? இல்ல தோழர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஓகே. தோழர்கள் நம்ம காலதாமதம் மன்னிக்கணும். ஓகே. எத்தனை மணியா இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்து முழுசா கேட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்தடுத்து நாங்க நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு பேசி இது பண்ணிடுறோம். ஏன்னா வந்து நாங்க நிறைய கவனிக்கிற நிறைய தோழர்கள் கூட்டு சொல்றீங்க. தோழர் எல்லாம் யாரோ யூடியூப்ல என்னமோ பேசியிருக்காங்க, எல்லாம் தப்பு தப்பா தகவல் தோழர் நீங்க பேசுங்க பேசுங்கன்னு. ஆக்சுவலா எனக்கும் சரி தோழருக்கும் சரி நேரம் ஒதுக்கி கரெக்டான டயத்தை செட் பண்றது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு வீடியோ போட்டுறோம். பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். உங்களுக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர், தோழர்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.